ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, அக்கரகாரர்களை கொளுத்தி 1000 பார்ப்பனரையாவது கொண்டால்தான் சாதி ஒழியுமாயின் நீங்கள் என் செய்வீர் அப்படின்னு தொண்டர்கள் எல்லாம் குத்துவோம் கொல்லுவோம் ஆணை இடுங்க. சாதி ஒழிப்புக்காக அக்கரகாரத்தை கொளுத்துற அளவுக்கு பேசுற இதே பெரியார் இவரா உண்மையிலே சாதி ஆள கீழ் மனித எரிச்சு கொன்னப்ப ஏன் கோபம் வரலங்க? எல்லாரும் இன்னைக்கு நீங்க பேசுனீங்கன்னா உடனே சொல்லுவாங்க, அவரு எங்க கட்சி பணம் சுருட்டுனாரு, அவரே ஒரு பெரிய பணக்காரர் வீட்டு. அங்க என்ன ஆயிருக்குன்னா, ஈவேரா அவர்களுடைய தந்தையார் தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டார், மகன்களுக்கு கொடுக்காம. 1957 வாக்குல சென்னையில இந்திய எதிர்ப்பு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அதுல பல கட்சி தலைவர்களும் கலந்துகிட்டாங்க. ஐயா ஈவேராவும் கலந்துகிட்டார், ஐயா ராஜாஜியும் கலந்துகிட்டார். ராஜாஜி எந்திரிச்சு பேசும்போது தமிழ்நாட்டிற்கு ஆட்சி மொழியாக ஆங்கிலமே வர வேண்டும் என்று பேசிவிட்டு அமர்ந்த பிறகு ஐயா ஈவேரா சென்று பேசும்போது, நான் ராஜாஜியின் கருத்தை வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன், ஆம் தமிழ்நாட்டிற்கு ஆட்சி மொழியாக ஆங்கிலம் வர வேண்டும். நீங்க அந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் போடுறீங்க? திராவிட நாடு திராவிடருக்கேன்னு தீர்மானம் போடுறீங்க. அந்த திராவிட நாடு யாரு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிரிட்டிஷ் மகாராணியின் ஆட்சியின் கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறீங்க. இது முரண்பாடா இல்லையா? பிரிட்டிஷ்காரருக்கு நீங்க வாழா இருக்கிறீங்க, பட்டத்தை தொடங்கணும் ஒரு பக்கம் சொல்றது, இன்னொரு பக்கம் அந்த திராவிட நாட்டை பிரிட்டிஷுக்கு வாழா மாத்துறது. நாம மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள் நாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திராவிடம் என்பது இனம், மரபினம் நாங்க. தீக்காலாம் இன்னும் அப்படியே இருக்கல. தீக்காவை மாயத்திற்கு கிடையாது. இவர் தான் எப்பயும் ஊதுகுழலா இருப்பாரு. இவர் மாத்தி மாத்தி பேசுறாரு. டேபிள் மேட்டை வளைக்கலாம், நிமித்தலாம், படுக்க வைக்கலாம். அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஏற்கனவே பல முரண்பாடுகள் இருக்கு. பாரதிதாசனுக்கு பொற்கொடி கொடுக்குறாங்க, ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. பெரியார் அதை என்ன சொல்றாரு, பாரதிதாசனை பத்தி கேட்கும் போது 4 பாட்டு எழுதியிருப்பானா, அவனுக்கு போய் புலவனுக்கு போலாம் ஏகியா பொற்கொடி கொடுக்குறீங்க. நீங்க ஏன் ஈவேராவை தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்னு பாக்குறீங்க? இல்லை, முதல்ல எங்கேயும் தொடங்கணும் அப்படின்னா, தமிழங்கிற தேசியம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனம். இந்த இனத்தோட அறிவுலக வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்தது. உலகத்தில் பல இனங்கள் நாகரிகத்தோடு வாழாத காலகட்டத்தில் நாம் வாழ்க்கையை அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படின்னு பகுத்து அந்த வாழ்க்கைக்கு அறத்தை இலக்கணமாக வகுத்து வாழ்ந்தோம். அதே போல் உலகத்தில் பல இனக்கூட்டம் நாடோடிகளாக தெரிந்த காலகட்டத்தில் நாம் வாழ்வியல் நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலின ஐவகை துணை நிலங்களாக பகுத்து வாழ்ந்தோம். அதே போல் மொழிக்கு 2000 ஆண்டுக்கு முன்பே தொல்காப்பியம்னு ஒரு இலக்கிய நூல் வச்சு மற்ற மொழியோட ஆதிக்கத்தை தடுக்கிற விதத்தில் நம்ம செயல்பட்டுருக்கோம். அதே போல் 2000 ஆண்டுக்கு முடி வள்ளுவன் உலகத்துக்கு பொதுமறை கொடுத்துருக்கான். இன்றைக்கி நாம் பேசி கொண்டிருக்கிற சமகாலத்தில் ஒரு 50-60 ஆண்டுக்கு முடி உள்ளவங்களை பூமரங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பிற்போக்குத்தனமான கருத்தில் கொண்டிருப்பாங்க, அவங்க அடிப்படைவாத சிந்தனைகள் கொண்டிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் 2000 ஆண்டுக்கு முடி வாழ்ந்த வள்ளுவன் தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லா மானிட கூட்டத்துக்கும் பொருந்துகிற மாதிரி, எந்த காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு கருத்தை கொண்டு வந்தான்னா அது எவ்வளோ வியப்பத்தருது. இப்போ பிறன்மனை நோக்கா பேராண்மை இன்னைக்கு பாடல, 2000 ஆண்டுக்கு முடி பாடியிருக்கான். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பாடுறது இன்னைக்கு இல்லை. மானத்தை பற்றி, வீரத்தை பற்றி, கொடையை பற்றி, விருந்தோம்பலை பற்றி எல்லாத்தையும் பாடுறது 2000 ஆண்டுக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட ஒரு இனத்தோட வரலாற்றை 50 ஆண்டுக்குள்ள சுருக்கி எல்லாமே பெரியாரில் தான் தொடக்கம், எல்லாமே பெரியாருக்குள்ள தான் அடக்கம் அப்படிங்கிற இந்த போலியான கற்பனைவாதத்தான் முதல்ல எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழ்நாட்டோட முற்போக்கு வழித்தடத்தில் அந்த பாதையில் பெரியாரும் இங்கே போராடினாருங்க, பெரியாரும் பாடுபட்டாருங்க. அவர்கிட்ட முரண் இருக்கலாம், அதில் தன்முனைப்பு இருக்கலாம், சறுக்கல் இருக்கலாம், அதில் பிணக்கு இருக்கலாம், அதை தாண்டி பெரியாரும் ஒரு பங்களிப்பு செஞ்சார் அப்படின்னா நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரலாற்றை ஒட்டுமொத்தமாக பெரியாருக்குள்ள அடக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா நம்ம மொழி போராட்டத்தை எடுத்துக்கலாம். இந்த முதல் மொழி போராட்டத்தை தாளமுத்து நடராசன் இறந்து போகிறாங்க. தாளமுத்து நடராசன் கூட பெரியாரியவாதிகள் தான். ஆனால் அந்த மொழி போராட்டத்தில் பெரியார் தொடங்கலை, ஆனால் பங்கெடுத்தார். அந்த மொழி போராட்டத்தில் பெரியாருக்கு ஒரு பங்கு இருக்குது, அவர் பங்கெடுத்தார் அப்படின்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை, அவரோட அரசியலை தாண்டி. ஆனால் 1960 நடந்த அந்த மொழி போராட்டத்தில் பெரியாருக்கு எந்த பங்கும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் போராடியவங்களை கொச்சைப்படுத்தினார். இன்னைக்கு மொழிப்போர் நாள் அப்படின்னு கொண்டாடப்படுவது 1960 நடந்த அந்த ஈகம் தான், கீழப்பள்ளி சின்னசாமியோட ஈகம் தான். இன்னைக்கு மொழிப்போர் நாளில் பேசுகிறப்ப மொழிப்போர் நாளுக்கு வித்திட்டவர் பெரியார் அப்படிங்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய பச்சை போய் வரலாற்றை நீ வசதிக்கு ஏற்ற மாதிரி மறைக்கக்கூடாது.
அப்போ 30கள் என்ன நடந்துச்சு, 38 நடந்துச்சுங்கிறத பதிவு பண்ணு, 67 நடந்துச்சுன்னு பதிவு பண்ணு. பெரியாருக்கு இயல்பிலே வந்து ஒரு தாழ்வு உணர்ச்சி. என்ன தாழ்வு உணர்ச்சின்னா, தான் தமிழர் இல்லைங்கிற ஒரு தாழ்வு உணர்ச்சி. அதுதான் பல இடங்களில் வந்து வெளிப்பட்டிருக்கு. அதன் விளைவாக அவருக்கு தமிழர், தமிழ் தேசியம் அப்படின்னா அந்த கருத்தாக்கங்கள் எல்லாமே அவருக்கு பெரிய உவப்பையும் பெரிய எரிச்சலையும் கொடுத்துருக்கு. அதுதான் அவரோட செயல்பாடுகளில் பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து ஒரு தத்துவவாதி, ஒரு தத்துவத்தை முன் வச்சாரு, ஒரு தேசிய இன கோட்பாடை முன் வச்சாரு அப்படின்னு எதுவுமே பார்க்க முடியாது. மாறா வந்து அவர் வந்து ஒரு தன்முனைப்புவாதி. இன்னும் சொல்ல போனால் ஒரு தான் தோன்றி அந்தந்த நேரத்தில் என்னென்ன தோணுதோ அதை பேசியிருக்காரு. அது வந்து காலத்துக்கு தகுந்த பேச்சா, இயங்கியலுக்கு ஏற்ற பேச்சா, அது சாத்தியமா, அதெல்லாம் கவலை இல்லை. அவருக்கு அந்தந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை பேசியிருக்காரு. அவரோட இந்த நிலைப்பாடுகளை பார்க்குறப்ப ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது. தன்னோட செயல்பாடுகள் தானே முரண்படுறாரு, முரண்பாடுகளை மூட்டையாக இருக்காரு. அது என்ன இன்னைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவரோட பேச்சுக்களை வந்து நம்ம போட்டோம்னா 2 ஆண்டுக்கு ஓடும், அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. அந்த பேச்சில் ஏதோ ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு நீங்கள் முரண்பாடுன்னு சொல்கிறீங்க. 93 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அப்போ வந்து தன்னோட பேச்சில் வந்து முரண் வரத்தானே செய்யும், கால மாற்றத்தைங்கிறாங்க. இங்கே வந்து நிலைப்பாடு மாறலாம், கோட்பாடு கூட மாறலாம். எப்போ மாறலாம்னா, அந்த மாற்றங்கிறது தன்முனைப்பு இல்லாமல், தன்னலம் இல்லாமல், பொது நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு மாற்றம் ஏற்படலாம். அந்த மாற்றம் தான் பரிணாம வளர்ச்சி. ஆனால் பெரியார்கிட்ட ஏற்பட்ட நிலைப்பாடு மாற்றம் எல்லாம் எதுவும் பரிணாம வளர்ச்சி கிடையாது. முழுக்க சந்தர்ப்பவாதம், தனக்கு பிடிக்கலாம் ஒருத்தனை காலி பண்ணிடணும் அப்படிங்கிற தன்முனைப்பின் உச்சந்தான். அப்படி பார்க்குறப்ப எல்லா நிலைப்பாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது. இப்போ காமராசரை வந்து அவர் 30களில் வந்து விஷத்தேல்னு வர்ணிக்கிறார். காமராசர் தேர்தலை போட்டி போடுறப்ப விஷத்தேல், விஷப்பல்னு வர்ணிக்கிறார். விஷப்பல். இப்போ அதில் வந்து காமராசர் வெற்றி பெறுறாரு. 8 பற்களில் 8 விஷப்பற்களில் வந்து 6 விஷப்பற்கள் உதிர்ந்து விட்டது, மீதி 2 தான் இருக்குது அப்படின்னு விஷப்பல் அப்படின்னு காமராசர் வர்ணிக்கிறார். ஆனால் காமராசர் முதலமைச்சர் ஆன பிறகு அதே காமராசரை ஆதரிக்கிறார். பச்சை தமிழர் காமராசர் அப்படிங்கிறார். இதில் என்ன காரணம், காமராசரை ஆதரிப்பதற்கு என்ன காரணம்னா, அண்ணா மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி. 1949 வந்து திமுகங்கிற கட்சி தொடங்கப்படுது, 67 ஆட்சி பிடிக்கிறாங்க. இந்த 49 67 காலகட்டத்தில், இந்த 18 ஆண்டு காலத்தில் அண்ணாவோட கோட்பாட்டில் பெரியாருக்கு எது பிடிக்கணும்னு கேட்டால் அது கோட்பாடு கிடையாது, முழுக்க அண்ணா மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி, பகைமை, வன்மம். அப்போ அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, திமுக வந்து கண்ணீர் துளி கட்சி, அந்த கட்சியை தடை பண்ணணும் அப்படின்னு பேசுறாரு. அப்போ தடை பண்ணுற அளவுக்கு மக்கள் விரோதமாக அன்னைக்கு திமுக என்ன பண்ணுச்சு, அண்ணா என்ன பண்ணார், அதுக்கு பதில் கிடையாது. அப்படி 67 வரைக்கும் கண்ணீர் துளி கட்சி விமர்சித்தவர், தடை பண்ணவர். 67க்கு பிறகு அண்ணா போய் வந்து பெரியார்கிட்ட இந்த ஆட்சியை வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு விட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திமுகவை இந்தியா முழுக்க கொண்டு போகணுங்கிறார். 30களில் வந்து ரஷ்யாவுக்கு போகிறாரு, கம்யூனிஸ்ட் தாக்கம் ஏற்படுது, பிள்ளைகளுக்கு வந்து ஜோசப் ஸ்டாலின் பேர் வைக்கிறாரு, ரஷ்யான் பேர் வைக்கிறாரு, கடுமையாக பேசுகிறாரு, தென்னிந்திய சமுதிரம கட்சின்னு கட்சி பேரை மாற்றலாம்னு யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து கூலி உயர்வு கேட்டு போராடாதீங்க, கிடைக்கிற லாபத்தில் ஒரு பங்கு கேளுங்கிறார். இப்போ கீழ்மணியை பற்றி பேசுகிறப்ப அதான் சொல்கிறாங்க. 30களில் அப்படி பேசினவர் 60 என்ன பேசுறாருன்னா, கீழ்மணி படுகொலையும் போது கிடைக்கிற கூலியை வச்சுக்கிட்டு வாழ கற்றுக்குங்க, அதில் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து கலகம் பண்ணுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் போல அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் மோசமாக இல்லை, இருந்த போதும் கம்யூனிஸ்டுகள் மேலே சாடினார். காரணம் வந்து அவரோட நிலைப்பாடு மாற்றம். அதே போல் வந்து தமிழன் சொல்லாத, தமிழன் சொன்னால் பாப்பா உள்ள வந்துடுவான் அப்படிங்கிறார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தா அவர் பார்ப்பனர்களை தமிழுங்கிறார். இப்படி எல்லாமே மாற்றம். முதல்ல வந்து 30களில் வந்து திருக்குறளை கடுமையாக சாடுறார், ஆரிய குப்பைங்கிறார். காரணம் என்ன சொல்கிறாங்க, பரிமேலகர் உரையை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் 49 திருக்குறள் மாநாடு ஏன் 49 போடப்படுதுன்னு பார்த்தா, 49 திமுக எழுந்து வருது. காப்பியங்களை, இலக்கியங்களை, திருக்குறளை பேசி, மேடைகளை பேசி அவங்க எழுச்சி விட்டு வர்றாங்க. அப்போ அதுக்கு ஏதாவது போட்டிக்கு பண்ணுறதுக்காக அந்த சமயத்தில் இவர் திருக்குறள் இது பண்ணுறாரு. அதுக்கு பிறகான காலகட்டத்தில் 69 இறப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தா அங்கே என்ன சொல்கிறாரு, திருக்குறளை கட்டிக்கிட்டு ஏன் அழுவுறீங்க அப்படிங்கிறதுக்கு போகிறார். இப்படி அவர் பேச்சில் எல்லாமே முரண்கள் தான். 30களில் வந்து இஸ்லாமிய அருமடந்து, நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் சேருங்க, இந்த இன இழிவு நீங்கள் இஸ்லாமிய அருமடந்து அப்படின்னு பேசுகிறாரு. 60களில் பார்த்தா இஸ்லாமியர்களை கடுமையாக வசைப்படுறார். இன்னைக்கு வந்து நரேந்திர மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் அமித்ஷாவும் சொல்ல தயங்குற வார்த்தையை சொல்லி, அதாவது இஸ்லாமியர் முஸ்லீம் பயன்படுத்தாமல் துலுக்கன்கிற வார்த்தையை பயன்படுத்தார். துலுக்கன்னா ஏன் அந்த சொல்லாடல வருதுன்னா, துருக்கியை தலைமையாக கொண்டு இஸ்லாமியர்கள் வாழ்ந்தாங்க, அங்கேருந்து வந்தவங்கிற பொருள்பட வந்து துலுக்கங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாமே மதம் மாறி போனவங்க, அவங்கள துலுக்கன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவர் 1973 இறக்குற வரைக்கும் துலுக்கங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. பார்ப்பன துலுக்கருக்கு இங்கே என்ன வேலை,
அந்நிய சிறுபான்மையினர்னு பார்ப்பனரோடு சமதட்டில் வச்சு இஸ்லாமியர்களை மதிப்பிடுறாரு. இவங்களால தமிழ்நாட்டுக்கு பேராபத்துங்கிறாரு. பாப்பானுக்கு பயந்து முஸ்லீம் இடம் கொடுத்தோம், அது வந்து சாணியை மிதிக்க தாங்கிக்கிட்டு மலத்தில் கால் வச்சதுக்கு ஒப்பானுங்கிறார். நீங்கள் இன்னைக்கு வந்து சச்சார் கமிட்டி சொல்லுது 7 விழுக்காடு 8 விழுக்காடு முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு. அன்னைக்கு என்ன அளவுக்கு வந்திருக்கும்? ஒன்று இருந்திருக்காரு. அப்போ அன்னைக்கு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தர்றதை வந்து கடுமையாக இருக்கிறது. ஏன் அதுக்குறான அந்த பின்புலத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா 1962 கன்னியமிகு காகித மில்லத்தை வந்து அண்ணாவோட போடுறாரு. நீ எப்போ அண்ணாவோட போகலாம், அண்ணாவை போனால் உன்னை காலி பண்ணுவேன்னு காகித மில்லத்து மீது உள்ள கடுப்புல அந்த கோபத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களை சாட்டுறது. இப்படி எல்லாமே 1957 வந்து அரசியலமைப்பு சட்டம் அந்த சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை எரிச்சாரு அப்படிங்கிறாங்க. அதுதான் நவம்பர் 26 1957. அந்த நாள் தான் இப்போ நம்ம தலைவர் பிறந்த நாளை வந்து மடைமாற்றம் பண்ண சாதி ஒழிப்பு அந்த மாவீர பொதுக்கூட்டம் அப்படின்னு போடுறாங்க. அப்படி 57 வந்து சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை எரிக்கிறத செஞ்சப்ப அன்னைக்கு இவரை நம்பி 2000க்கும் மேற்பட்டவங்க சிறைக்கு போகிறாங்க, சிறைக்குள்ளே இறந்து போகிறாங்க, வெளில இறந்து போகிறாங்க. மிகப்பெரிய ஈகம் 1957. 1966 பார்த்தா அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா 66 அன்னைக்கு ஒரு தீர்ப்பு போடுது, உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்னன்னா, இந்த மாதிரி சட்டத்தை எரிச்சவங்க எல்லாம் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டி போடக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு. அப்போ இவர் தானே கடுமையாக எடுத்துக்கணும். ஆனால் வரவேற்கிறாரு, பாராட்டுறாரு. பஞ்சாயத்து தேர்தலோடு நிறுத்தாத, நீ சட்டசபைக்கும் மக்கள் சபை அதாவது பார்லிமெண்ட்டுக்கு விரிவுபடுத்து, சட்டத்தை எரிச்சவங்களை எப்படி தேர்தலில் போட்டி போட அனுமதிக்கலாம்னு தாம் பேச்சை கட்டி எரிச்சவங்களை கடுமையாக வந்து தண்டனைக்கு உட்படுத்தணும்னு நினைக்கிறார். ஏன் பண்ணுறாருன்னா 57 அன்னைக்கு இவரோட இருந்தவன் இப்போ திமுகவுக்கு போயிட்டான், அவன் தேர்தலில் போட்டி போடக்கூடாதுங்கிற அந்த தனிப்பட்ட வன்மம், காழ்ப்புணர்ச்சி. அதே போல் நம்ம வரிசைப்படுத்தி போகிறப்ப அவர் வந்து சாதி ஒழிப்பில் வந்து உறுதியாக இருந்தாங்கிறாங்க. எங்கே உறுதியாக இருந்தார்? இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து சாதிக்கு எதிரானவன், உன் சுயசாதிக்கு துரோகம் பண்ணுங்கிறார். அப்போ சுயசாதிக்கு துரோகம் பண்ணோம்னா 30களில் வந்து நாயக்கர்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள் அப்படின்னு குடியரசு எழுதுறாரு. நாயக்கர்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள், காங்கிரஸில் வந்து நாயக்கர்களுக்கு வாய்ப்பு தரலைங்கிறார். அவங்க தான் நிலப்பணம் வச்சுருக்காங்க, அவங்க தான் விவசாயம் பண்ணுறாங்க, பெரும்பான்மையாக இருக்காங்கன்னு சாதிய பெரும்பான்மைவாதம் 30களில் பேசுகிறார். அதுக்கும் பிறகு ஜிடி நாயுடு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்ப இந்த கோயில்களை இடிக்கணும், இந்த மசூதியில் இடிக்கணும், தேவாலயத்தை இடிக்கணுங்கிறார். இப்போ பெரியார் முன்வைத்த இந்த கடவு மறுப்பே சாதி ஒழிப்புக்காக தான்னா ஜிடி நாயுடு தன் பேருக்கு பின்னாடி பின்னோட்டாக இருந்த நாயுடுங்கிற பட்டம் துறக்காம கோயிலை இடிச்சு, தேவாலயத்தை இடிச்சு, இந்த மசூதி இடிச்சு என்ன பயன் இருக்கு? நீங்கள் சாதி ஒழிப்புக்காக கடைசி வைக்கிறாரு, சுயசாதிக்கு துரோகம் பண்ணாரு அப்படின்னா, அப்படி நீங்கள் 60கள் நடந்த அந்த கீழ்மணி படுகொலையின் போது அந்த படுகொலையில் வந்து சாதி ஆதிக்கத்தோடு பண்ணை ஆதிக்கத்தோடு தான் எரித்து 44 பேர் கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலை செய்யப்படுற சமயத்தில் அன்னைக்கு சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக, பண்ணை ஆதிக்கத்துக்கு எதிராக போராடியது கம்யூனிஸ்டுகள். இறந்து போன 44 பேரில் பெரும்பான்மையான்னு பார்த்தா கம்யூனிஸ்டுகள். அன்னைக்கு சாதி ஒழிப்புக்காக பேசிய கம்யூனிஸ்டுகள் பக்கம் நிற்காம மாறா எந்த பக்கம் நின்னார்னா, அன்னைக்கு கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளடங்கிய நெல் உற்பத்தியாளர் சங்கம் பக்கம் தான். இதே நெல் உற்பத்தியாளர் சங்கத்தோட தலைவராக இருக்கக்கூடிய இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையில் இந்த வெண்மணி திராவிட கழக தலைவர் கோ ராமசாமியோட இல்ல திருமணம் நடக்குது. அண்ணன் கூட செய்தி எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போ என்ன கேள்வினா, திராவிட கழகத்தின் முழுமுதல் நோக்கம் சாதி ஒழிப்புன்னா பேருக்குப்படி சாதியை வைத்திருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையில் வெண்மணி திராவிட கழக தலைவரோட இல்ல திருமணம் ஏன் நடந்துச்சு, ஏன் அனுமதிச்சாங்க? அதே கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையில் பெரியாரும் வெங்கடேஷ் கூட்டத்தில் பேசுறாரு. இப்படி பார்க்குறப்ப எல்லாமே முரண்பாடு. இப்போ வந்து அவர் பெண்ணியம்னு பேசாங்கிறாங்க, அவர் பத்தினி தனம்ங்கிற வார்த்தையை ஏற்கலை. பத்திரிங்கிற வார்த்தையை ஏற்கலைன்னா நீ வேசி தாசிங்கிற சொற்களை கொண்டு எப்படி வசைப்படுவேன்? பத்திரிகை இல்லைன்னா வேசியும் இல்லை, தாசியும் இல்லை. நான் மகனாக பிறந்தாலும் சரி தான், நான் பத்தினி மகனாக பிறந்தாலும் சரி தான், நான் ஒன்று தான். நான் தேவையாருக்கு மகனாக பிறந்ததுனால நான் இழிவு இல்லை. இந்த சிந்தனை பெரியாற்ற இருந்துச்சு. அவருக்கே வந்து தாசி மகன் வேசி மகன் நான் இழிவு அப்படிங்கிற சிந்தனை இருந்துச்சு. இது எப்படி பெண்ணியமாக இருக்க முடியும்? ஒரு இடத்துல வந்து திருமணமே வந்து பெண்ணிய அடிமைத்தனம்ங்கிறார். இவரே திருமணம் எதுக்கு பண்ணுறாரு? கிரிமினல் குற்றமாக்கணும் எதுக்கு பண்ணுறாரு? இவர் ஈவைக்கு சம்பத் வந்து ஆக்கிரமம் அடைச்சாரு. ஈவைக்கு சம்பத் இவரோட விருப்பத்துக்கு மாறாக சுலோச்சனாவை திருமணம் பண்ணிட்டாரு. அந்த கடுப்பில் என்ன பண்ணுறாரு? மணியமே திருமணம் பண்ணுறாரு. அப்போ இங்கே வந்து வாரிசாக அறிவிச்சுங்கிறதுக்காக பண்ணுறாரு. பாப்பானை வந்து விடக்கூடாது ஒரு கூட்டத்தை கேட்குறாரு. அண்ணன் பையன் கல்யாணம் பண்ணால் போட்டிக்கு இவரும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படி கூட வச்சுக்கலாம். இங்கே பார்ப்பனர்கள் மீது கடும் துவேஷம். இந்த அதாவது சாதிங்கிறது பார்ப்பான்ட்டு வந்திருக்கலாம், அது எங்கே போயிடுச்சு? கடைசியில் இடைநிலை சாதிகள்கிட்ட போயிடுச்சு. இன்னைக்கு இடைநிலை சாதிகள் வந்து வீரியமாக பிடிச்சிக்கிட்டு தொங்குது. ஆனால் அவங்க கோவை எல்லாமே வெறுமனே இங்கே நின்றுது, இங்கே போக மாட்டேங்குது. ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்ப அதாவது அக்கரகாரங்களை கொளுத்தி 1000 பார்ப்பனரையாவது கொண்டால்தான் சாதி ஒழியுமாயின்
நீங்கள் என் செய்வீர் அப்படின்னு கேட்குறாரு. மாநாட்டில் கேட்ட உடனே தொண்டர்கள்லாம் குத்துவோம் கொள்ளுவோம் ஆணை இடுங்கிறாங்க. அப்போ வந்து சாதி ஒழிப்புக்காக அக்ரகாரத்தை கொளுத்துற அளவுக்கு பேசுகிற இதே பெரியார் இவரா உண்மையிலே சாதி ஆளை கீழ்மணியில் எரிச்சு கொன்னப்ப ஏன் கோபம் வரலன்னு கேட்குறேன். நீங்கள் அன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, உடனே சரியில்லாமல் இருந்தார், நோய்வாய்ப்பட்டு கிடந்தார், அந்த சமயத்தில் அந்த அறிக்கை தான் கொடுத்தாங்கிறாரு. அப்போ அந்த சமயம் டிசம்பர், அந்த சமயத்தில் வந்து ஒரு உடலை நோய்வாய்ப்பட்டு கிடந்தார், அவரால் பேச முடியல வச்சுக்கோமே. அதுக்கு முன்னாடி ஜனவரியில் வந்து கீழே இது செம்மனார் கோவில் பொதுக்கூட்டம் நடக்குது மயிலாடுதுறை பக்கம், அதே கீழ்மணிக்கு பக்கத்தில் தான். அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துலையாவது கோவாலகஸ் நாடு உள்ளடங்கிய அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்தையோ அன்னைக்கு அவங்க பின்புலமாக இருந்த காங்கிரஸையோ சொன்னாரா, பேசினாருன்னா பேசல, பேச மாட்டார்ல. அப்ப முழுக்க வந்து இப்படி நம்ம மதிப்பிட்டு கொண்டே போகலாம். அவருக்கு வந்து தமிழ் தேசியவாதிங்கிறான், அவருக்கு எந்த தேசத்திலையும் உடம்பட மாட்டார். ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு சவுக்கு சங்கன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த மாதிரி அந்த காலத்து சவுக்கு சங்கர், அவர் கொஞ்சம் பெரிய சவுக்கு சங்கர், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அந்தந்த தப்பா புரிஞ்சுக்கிட்டா அவர் எப்படிங்க பொறுப்பாவாரு? அவர் தான் தெளிவா அக்ரகாரத்தை தான் கொல்லுவோம் கொளுத்துவோம் சொல்றாரு. அவர் என்னைக்குமே நாயுடு வீட்டை கொல்லுவோம் கொளுத்துவோம்னு சொல்லலையே. அதான் அவருக்கு வந்து நீங்க பாருங்க எப்படிப்பட்ட பார்வை அப்படின்னு. அவர் இன்னைக்கு தமிழ் தேசியவாதிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, எமர்சனோட கூற்றை மேற்கோள் காட்டி தேசியம் என்பது அயோக்கியர்களோட புகலிடம்ங்கிறார். தேசியம்னு பேசுறது அது பெரியார் சொன்னது இல்லையா? பெரியார் அவர் மேற்கோள் காட்டி சொல்றாரு, தேசியம் சொல்றோம் ஏத்துக்காதங்க. அதுவே சொன்னது பெரியார்னு சொல்றாங்க. அது பெரியார் சொல்ல, அது சொன்னதை மேற்கோள் காட்டுறாரு, வழிமொழிகிறாரு. அப்ப தேசியம்ங்கிற கோட்பாட்டை ஏற்காதவன் எப்படி தமிழ் தேசியம் இருக்க முடியும்? அவருக்கு அண்ணன் சொன்னது போல மகிழன் சொன்னது போல மொழி குறித்தான பார்வைங்கிறது என்னன்னா, தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லாம் ஒரே மொழி தான், எல்லாம் ஒரே மொழி தான், வட்டார வழக்கு வேறுங்கிறது. சரி உங்க வாதத்துக்கு வச்சுக்கோமே, வட்டார வழக்கு மாறுபடும்னா எழுத்து வடிவம் மாறுபடுமா, ஒரே மாதிரி இருக்குமா? அப்ப மொழி குறித்தான பார்வையே வரையறையே பெரியார் ஈவேராவுக்கு இந்த அளவுல இருந்துச்சு. அவருக்கு 1913 ஜோசப் ஸ்டாலின் சொன்ன தேசிய இனம் தேசியம் தேசம் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஒரு மொழி மீது எப்படி நாடு அமைய முடியும்னு கேட்கிறவர் பெரியார் ஈவேரா. அவர் எப்படி தமிழ் தேசியம் இருக்க முடியும்? அவர் எந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருந்தார்னா சாதி ஒழிப்புங்கிறதுல உறுதியா இல்லை. அவர் உறுதியா இருந்தது ஒண்ணு கடவுள் மறுப்புங்கிறதுல கடைசி வைக்க இருந்தார். ஆனால் அதுலேயும் வந்து மற்றபடி பார்க்குறப்ப அவர் தமிழர்லாம் எங்கேயும் உறுதியா இல்லை. அவரை பிம்பமாக கட்டமைச்சு கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு 10 ஆண்டுக்கு முடி நான் வந்து அன்னைக்கு கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் வந்து மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் நாங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திராவிடம் என்பது இனம் மரபினம் நாங்கள். இப்போ எங்கே வந்துட்டாங்கன்னா திராவிடம்ங்கிறது இனம் இல்லை, திராவிடம்ங்கிறது இனம் இல்லை, ஒரு கருத்தியல்ங்கிறாங்க. அது யாரு? எப்படி சுபவீர பாண்டியன் சொல்றாரு. தீக்காலாம் இன்னும் அப்படி ஏற்கல. தீக்காவை மாயத்திற்கிறது கிடையாது. இவர் தான் எப்பயும் ஊதுகுழலா இருப்பாரு. இவர் வந்து மாத்தி பேசுறாரு. எப்படி இது 6 மாசம் ஒரு தடவை பருவநிலை மாற்றம் அடையுமா? எப்படி மாறும்? இனம்ங்கிறது எப்படிங்க மாறும்? நீங்க அப்படி அடிச்சா இந்த ஒரு உதாரணம் இருக்குல்ல, இந்த டேபிள் மெட்டை வச்சுக்கிட்டு இந்த டேபிள் மெட்டை வந்து வளைக்கலாம், நிமித்தலாம், படுக்க வைக்கலாம், அது மாதிரி எப்படி பயன்படுத்துவீங்க? இனத்தை நீ உருவாக்குவியா? அப்ப என்னன்னா அடிச்ச உடனே இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், இங்கெல்லாம் இங்கெல்லாம் இல்லையா, நல்ல மீன்லாம் நொல்ல மீனான்னு ஒவ்வொன்றா எடுத்து இது பண்றது போல அடிச்ச உடனே அது இது பண்ணிடுறாங்க. பெரியாரை வந்து சர்வலோக நிவாரணின்னா அவர் தாங்க எல்லாத்துக்குமான அருமருந்து, அவர் தாங்க ஆதி, அவர் தான் அந்தம்னா. இப்போ அடிச்சு நெருக்கி பிடிச்ச உடனே இது அந்த நிலைப்பாட்டை ஏற்க முடியாது, அந்த நிலைப்பாடு கொஞ்சம் இதாக தான் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துக்கு வர்றாங்க. இப்போ என்ன கேட்குறோம், நீங்கள் வந்து அவர் சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து அந்த பொருளை தப்பாக கொண்டு வரீங்கிற. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், பெரியார் இவ்வாறு சொன்னாருன்னு சொல்கிறோம். நீ ஒரு வாரம் எடுத்துக்க, ஒரு மாதம் எடுத்துக்க, ஓராண்டு கூட எடுத்துக்க, இதுக்கு ஏன் சொன்னான்னு சொல்லு. தர்க்க நியாயம் இருக்கும்ல, ஒரு காரணம் இருக்கும்ல, காரணம் இருக்கும்ல. எதுக்காக கீழ்மணியில் அந்த நிலைப்பாடு எடுத்தார்? எதுக்கு இஸ்லாமிய மக்களை வந்து அன்னைக்கு அவ்வளவு சாடினார்? எதுக்காக மொழி போராட்டத்தில் வந்து அந்த நிலைப்பாடு எடுத்தார்? அப்போ இதுக்கெல்லாம் சொல்லணும்ல. அப்போ அவருக்கு வந்து தன்முனைப்பின் உச்சம், தாங்கிற அகம்பாவத்தையும் உச்சம், அதுதானே ஒழிய மற்றபடி எதுவுமே இல்லையே. நீங்கள் பார்ப்பன அல்லாத அரசியல், நீங்கள் பார்ப்பன அல்லாத அரசியல்னா அண்ணாவை எடுத்து சீனிவாச ஐயா நிற்கிறார் காஞ்சிபுரத்தில். அப்போ சீனிவாச ஐயருக்கு எப்படி ஓட்டு கட்டிங்க? அதே போல பல பார்ப்பனருக்கு எப்படி ஓட்டு கட்டிங்க? அப்போ அந்த கேள்விக்கு எதுவுமே பதில் இல்லையே. அண்ணா விட அவர் எந்த விதத்தில் உயர்ந்தவராயிடுவார்? வானத்திலேருந்து வானத்திலேருந்து ஒரு பகுதி பிச்சுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்தியாவிலேருந்து எதையும் பிரித்து கொண்டு போக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நேரு சொன்னது திராவிட நாட்டை. அப்படி திராவிட நாட்டை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளருக்கு எப்படி நீங்கள் ஓட்டு வைக்கலாம்? உங்களுக்கு இந்தியா மேலே நம்பிக்கை இல்லை, இந்தியாங்கிற கட்டமைப்பு மீது நம்பிக்கை இல்லை, இந்திய அரசியல் சாசனத்தின் மீது நம்பிக்கை இல்லை, எதன் மீது நம்பிக்கை இல்லை. அப்புறம் இந்திய தேசிய கட்சியான காங்கிரஸுக்கு எந்த அடிப்படையில் ஓட்டு கட்டிங்க? அதே காங்கிரஸ்ல வந்து போய் சேரலாம்னு எப்படி பரிந்துரை பண்ணீங்க? அதாவது ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு மாற முடியுமா அப்படின்னா அவ்வளவு இருக்கு.
பெரியாரோட எழுத்துக்கள் வந்து ஏன் நாட்டுடைமை ஆக்கப்படலைன்னா, நாட்டுடைமை ஆக்கினா ஒன்றும் சமாளிக்க முடியாது. இப்போ என்னன்னா, நான் ஒரு வைக்கிறேன். இப்போ கடந்த வாரம் பார்க்குறப்ப அன்பின் மகேஷ் பொய்யாமொழி வந்து ஒரு ஒரு கூட்டத்தை சொல்கிறாரு, கருப்பு படுதா அணிஞ்சவங்களை பூரா பார்க்குறப்ப பெரியார் மாதிரியே இருக்குது அப்படின்னு. நான் எடுத்து போடுறேன், படுதா ஏன் ஒழிக்கணும்னு நீ பேசியிருக்காரு அப்படின்னு. கீழே ஒருத்தன் போடுறேன், இவரை நம்பி எதுவுமே பேச முடியாது போல இருக்கு. அப்படி முழுக்க முழுக்க வாழ்வு முழுமைக்கும் முரண்பாடு. அந்த முரண்பாடு எல்லாமே தன்னலம், தன்முனைப்பு. இப்படிப்பட்ட ஒருத்தரை அவன் கொண்டாந்து நீ போற்று, நீ கொண்டாடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. இப்போ எங்கேருந்து வருதுன்னா, மணியரசன் வந்து பல ஆண்டுகளாக பேசி வர்றாங்க, அண்ணன் கதிர்நிலவன் அவர்கள் வந்து பல ஆண்டுகளாக எழுதி வர்றாங்க, இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாரதியார் பிறந்தநாள் கூட்டத்தில் பாரதியோட தமிழ் பற்று, இந்த பக்கம் பெரியார் ஈவேராவோட தமிழ் மொழி மீதான அந்த கோபம், அந்த வன்மம், அந்த தூற்றல், இதையும் பேசுகிறோம். இப்போ ஒப்பிட்டு பேசுகிறோம். அது தொடர்பான கேள்விகள் வருது, திரும்ப திரும்ப பதில் சொல்கிறோம், வாத பதிவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இல்லைங்க, இது தவறு, வரலாற்று புனைவு, நீங்கள் புரட்ட சொல்கிறீங்க, இது தவறாக இருக்குது, இதுதான் இதுக்கு காரணம், இதுக்காக தான் சொன்னார், திருச்சி சொல்கிறீங்க அப்படின்னு நாம் பேசுகிற கருத்துக்கு மறுத்து வைக்கணும். அவன் எங்கே போகிறான் அப்படின்னா, உடனடியாக சொல்கிறான், நீ சங்கி, நீ பாஜக பி டீமு, நீ வந்து அதனால தான் பெரியாரை பேசுகிற அப்படின்னு. பெரியாரே ஒரு அரசங்கி தான் பல இடங்களில். இன்னைக்கு யோகி ஆதித்யநாத்தும் நரேந்திர மோடியும் கூட அந்த வார்த்தைகள் நேரடியாக பேச மாட்டாங்க. ஒரு கடைக்கோடில் இருக்கக்கூடிய ஒரு சங்கி பேசுவானே ஒழிய மோடி பேச முடியாது. பேசினா அடி வாங்குவார்னு தெரியும் அரசியலில். ஆனால் தயக்கம் இல்லாமல் இஸ்லாமிய மக்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாருங்க. கடைசி வரைக்கும் அந்த கருத்துக்கு வருத்தம் தெரிவிச்சாரா? 62 பேசுறாரு, 73 வருத்தம் தெரிவிச்சாரா? மன்னிப்பு கேட்டாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்போ அன்னைக்கு வந்து ஃபேஸ்புக் இல்லை, ட்விட்டர் இல்லை, யூடியூப் இல்லை, இல்லை அன்னைக்கே கழுவி வச்சிருப்பேன். அது இல்லாததுனால அன்னைக்கு வந்து எல்லாமே அச்சா இருக்குது, எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை ஒழிச்சு வைக்கிறேன். நான் வந்து திராவிட கழகத்தோட பெரியார் தடத்துக்கு கடந்த ஆண்டு போனேன். நான் புத்தகம் இந்த பாஜக பிடிஎம் புத்தகத்துக்காக போனேன், ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. உள்ளே போன உடனே என்ன கேட்டாங்க அப்படின்னா, இல்லை பழசு தர முடியாது, பழசு வேணும்னா கட்சிக்காரங்க சொல்லணும் அப்படின்னு. எந்த கட்சினோட தூக்கிக்கான்ட்டான் வந்துட்டு. நான் அப்போ என்னன்னா, இந்த எழுத்துக்கள் போய் சேரணும், பேச்சுக்கள் போய் சேரணும்னு நினைக்கல. அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறான்னா ஒரே காரணம், பெரியார் அம்பலப்பட்டுவார். பெரியார் அம்பலப்படுத்த வேற யாரும் தேவையில்லை, அவரோட வாயே போதும். அந்த வாயில் பேச எல்லாமே இழுத்தா இருக்குது, அது வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ தெளிவாக மறைக்கிறான். அவ்வளவு முரண்பாடுகள், அவ்வளவு குழப்பவாதம், அவ்வளவு சந்தர்ப்பவாதம், எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிட்டு இவர் தாங்க தமிழனுக்கு அறிவு ஊட்டினார் அப்படின்னு அவரே பல இடங்களில் அறிவு இல்லாத மாதிரி பேசியிருக்காரு. பல இடங்களில் எப்படி இயங்கியலுக்கும் வாழ்வியலுக்கும் பொருந்தாது பேசுறாருங்க. நீங்கள் கருப்பை எடுங்கிறாரு. அதை யாராவது செயல்படுத்தி காட்டியிருக்காங்களா? அது வந்து நடைமுறை யதார்த்தமா? இப்போ ஒன்று தான், குழந்தை பிறக்கலை அப்படின்னா, ஒருத்தர் குழந்தை பிறக்கலைன்னா அந்த சமூகம் எப்படி சொல்லுது? மலட்டுத்தன்மை அப்படின்னு கடும் வார்த்தையை பயன்படுத்தி அந்த பெண்ணை சாடுது. நீ கருப்பை எடுத்துட்டா அந்த பெண்ணை வந்து தூற்றுமா இல்லை கொண்டாடுமா? நீ திருமணம் பண்ணிக்காதுன்னு கூட சொல்லு, ஒரு அர்த்தம் இருக்குது. நீ கருப்பை எடுங்கிறது திருமணங்கிற முறை வந்து பெண்ணடிமைத்தனம்னா நீங்கள் ஏன் திருமணம் பண்ணீங்க? அதுக்கு முடி வரைக்கும் பொருந்தா திருமணம், பெரிய பெரிய பண்ணார்கள் எல்லாம் சின்ன சின்ன பெண்களை கல்யாணம் பண்ணி நாசம் பண்ணிடுறாங்க அப்படின்னு பேசுறது இவர். ஆனால் இவர் பண்ணுறப்ப மட்டும் பொருந்துற திருமணம். இதில் நாம் வந்து பெரியார் தனிப்பட்ட முறையில் பேச மாட்டோம், தனிப்பட்ட முறையில் பேசலை. அவர் திருமணம் செஞ்சதே வெறுமனே வந்து வெறும் திருமணத்தோடு நிற்கல, அது இயக்கத்துக்கு வாரிசாக இருக்கிறார். இங்கே தான் பிரச்சனை வருது. இப்போ இதில் எல்லாம் கேட்குறப்ப இந்த கேள்விக்கு எதுக்குமே பேச சொல்ல முடியல. 1963 பேசுகிறப்ப அவர் பிறந்த நாளுக்கு எழுத தலையங்கத்தில் நமக்கு 4 எதிரிகள், ஒன்று வந்து பார்ப்பனர், இஸ்லாமியர், கிறித்துவர், நம்மிலும் கீழ்த்தர மக்கள்ங்கிற அந்த கேள்விக்கு வந்து அந்த 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 கீழ்த்தர மக்கள்ங்கிற சொல்லாளருக்கு என்ன விளக்கம், என்ன வரையறை? யார் கீழ்த்தர மக்கள்? அப்போ நம்மிலும் கீழேன்னா பாப்பானே மேலே வந்துட்டான், அவனை கீழ்த்தர மக்கள்னு சொல்லலை. அப்போ யார் கீழ்த்தர மக்கள்? அப்போ ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களை சொல்கிறீங்க. அம்பேத்கர் இடத்த சொல்கிறாரு, அம்பேத்கர் சாமியாரா மாறிட்டாருங்கிறாரு. அம்பேத்கர் வந்து இடம் கொடுத்துட்டான், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடம் கொடுத்துட்டான், அதுக்காக நீட் இடத்துல சட்ட புத்தகத்தில் கையெழுத்து போட்டாருன்னு பேசுறாரு. அப்புறம் வந்து திராவிட இடத்தை எடுத்து ஆதி திராவிடக்கு எப்படி தரலாம், எங்கள் இடத்த எடுத்து அவங்களுக்கு எப்படி தரலாங்கிறது. இதெல்லாம் எதோட வெளிப்பாடு? அப்போ அவர் வந்து அவருக்குள்ள ஒரு மேலாதிக்கம் இருந்திருக்கு. அவரை பெரியார் அப்படின்னு கட்டமைச்சு புத்தர் எப்படி மதமாக மாற்றப்பட்டாரோ அதே போல ஒரு மதமாக ஆக்கிட்டான். அது பெரியார் திடல் இல்லை, பெரியார் மடம். இவங்கள்லாம் ஈவேராவாதிகள், பெரியாரிவாதிகள் இல்லை, பெரியாரிய தொண்டர்கள். தொண்டர்கள்னா பக்தர்கள், பெரியாரிய பூசாரிகள். அது பூசாரி வீரமணி ஐயா, சுவீரபாண்டி போன்றவங்க. சிறப்பு. இப்போ நம்மலாம் இன்னைக்கு ஈவேராவை எதிர்க்கலாம், ஆனால் அவரோடவே பழகி நெருக்கமாக இருந்து அவர் காலகட்டத்திலேயே அவரை எதிர்த்து தனியாக ஒரு இயக்கமும் தொடங்கி போராடினவர் தான் தாத்தா கியாபேவி அவர்கள். அவரோட குடும்பத்திலேருந்து வரீங்க. எவ்வளவு கடினமான ஒரு சூழலில் அன்றைக்கி இருந்தார். ஏன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு பெருந்திரலை எதிர்க்க ஆரம்பிக்கிறோம்.
இப்போ கூட அண்மை காலம் வரைக்கும் ஈவேராவை எதிர்த்தா அடிச்சு நொறுக்குவாங்க. அப்போ அன்னைக்கு காலத்தில் அவர் வாழ்ந்தப்போ எப்படி இருந்திருக்கும்? கியாபேவி தாத்தா என்னெல்லாம் சொல்கிறாங்க பெரியாரை பற்றி? திராவிட அரசியல் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் இப்போது அந்த பெரியார் பிம்பத்தை உடைக்க ஆரம்பித்த உடனே தான் இந்த புத்துக்குள்ளேருந்து ஒவ்வொரு பாம்பாக வெளியில் வர்ற மாதிரி எல்லாரும் பேசி தேடி எல்லாம் போகும்போது தான் நம்மளும் அதுக்கப்புறம், ஏன்னா நமக்கு வந்து தமிழ் தேசிய தலைவர்கள் பற்றியெல்லாம் ஒரு அரசில் இருக்க ஒரு பாடத்திட்டத்தில் இல்லை, சொல்லி கொடுக்கல. எங்கே பார்த்தாலும் பெரியார் பேருந்து நிலையம், பெரியார் நூலகம் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பிம்பமாக தான் கட்டமைச்சு நம்ம முன்னாடி கொடுத்து, இவ்வளோ நடந்திருக்கா, இவ்வளோ பண்ணியிருக்காங்களான்னே தெரியாத அந்த ஒரு அறியாமையில் தான் இருக்கும். அப்படி ஒரு தலைமுறையாக தான் நானும் வந்தேன். தெரியல நமக்கு, ஏன்னா சொல்லப்படலை. சுற்றி இருக்கிற சூழலும் அதே மாதிரி இவர்களை வந்து ரொம்ப புனிதர் பட்டம் கொடுத்து வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் பெரியார் யார் என்ன பண்ணுறாருன்னு உள்ளே பார்க்கும்போது தம்பி சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு ஒரு தன்னை தகவமைச்சு கொள்றதுக்காக, தனக்கு ஒரு தலைமை பண்பு வேணும் அப்படின்றதுக்காகவே தன்னுடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறவராக தான் இருந்திருக்கிறார். ஒரு நேரத்தில் வந்துட்டு ஹிந்தி எதிர்ப்பு, இன்னொரு நேரம் ஆதரவு, அப்புறம் தமிழ்நாடு வேணும்னு கேட்குறது, வேணான்றது, அப்புறம் சாதியை சார்ந்த பார்வை அவருக்கே இருந்திருக்கு. அவர் ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அதையே மறுத்து பேசுகிறாரு, வேணுன்றாரு. அப்புறமேல்ட்டு இந்த இறை நம்பிக்கையெல்லாம் அவரே ஒரு சாமியாராக சுற்றின காலங்கள் இருக்குது. அப்புறம் அவரே எதிர்க்கிறாரு அப்படின்னு நிறைய முரண்பாடான கருத்துக்களுக்கு சொந்தக்காரராக இருக்கார். அதுலேயும் நம்ம இப்போ இந்த தமிழ் தேசியம் பற்றியெல்லாம் படிக்கும்போது உண்மையிலுமே ஒரு பெரிய பதட்டமே வருது நமக்கு. தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து ஐயா மறைமலைகள் தான், அடிகளை பற்றி தான் நம்மளுக்கு ஒரு பிம்பம் வரும். தனித்தமிழ் இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தவரே அவராக இருக்கும்போது இவர் வந்து அவரையே எதிர்க்கிறார். அவரையே ஆரிய கைக்கூலியெல்லாம் நமக்கு பதறுது. எப்படி இந்த தமிழ் சமூகம் அதெல்லாம் கேட்டுட்டு பேசாமல் இருந்திருக்காங்கன்னு. அதில் வந்துட்டு எனக்கு நேரடியாக இல்லைன்னாலும் தாத்தா எழுதின அந்த புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு நிகழ்வையும் அந்த வருடம் குறித்து இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் ஆதாரம் கொண்டு வான்னு. அது வந்து ஆதாரத்தோடு சொல்கிறார். இந்தந்த காலகட்டத்தில் இவர் பேசினார் அப்படின்னு மறைமலை அடிகள் மேலே வழக்கு போடுறதுக்காக போடுறாங்க. அவர் கோர்ட்டில் இழுக்கணும்னு விருப்பப்படுறாரு. தலையங்கம் எழுதி அதுக்கும் தாத்தா உள்ளே பூந்து எழுதி வைத்த தலையங்கங்கள் வெளியில் வராமல் ரெண்டு தரப்புலையும் மத்தியசம் பேசி வச்சுக்க. அப்போது ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்வோடையே தான் அவர் செயல்பட்டுருக்காரு. ரெண்டு பார்வை. தலைவனாக நம்மளை தான் இருக்கணுன்றதுல தெளிவாக இருக்கார், வேற எவனும் தலைவனாக வந்துடக்கூடாதுன்னு. இன்னொன்று வந்து அந்த தமிழர், தமிழ்நாடு அப்படின்றத அதை கேட்டாலே அவருக்கு அது கொள்ள மாட்டேங்குது. அதையும் அவர் வந்து வளர்க்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கார். அப்படி இந்த இரண்டு தமிழ்நாடு என்னும் போதினிலே வெங்காயம் பாயுது அப்படின்றது தான். அதுலேயும் வந்து எந்த அளவுக்கு அது முரணாக இருக்குன்னா, நல்ல ஒழுக்கம் பற்றி இதெல்லாம் பேசுகிறவர் பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தில் முழுக்க அவருடைய கணக்குகள், பொது கணக்குகள், பொது சொத்து, அதையெல்லாம் அவர் எப்படி தன்னுடைய பேரில் மாற்றிக்கிறாரு, அது போடலைன்னு முழுக்க இதில் வந்து ஐயா எழுதின குறிப்பே இருக்குது. அதெல்லாம் படிக்கும்போது எந்த புத்தகம்? தமிழர் நாடு. தமிழர் நாட்டில் அவர் முழுக்க அதை பற்றின பதிவு இருக்குது. அந்த இதை பற்றி பார்த்தா ஒருத்தர் வந்து ரொம்ப நகைச்சுவையாக தான் இருக்குது. ஐயா கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பெரியார் வந்து இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த கிழ வயதில், அதுக்கானவங்களோட மறுப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்துட்டு நம்ம தமிழர் பண்பாட்டில் என்னன்னா ஏதோ ஒன்று ஒத்து வரலன்னும் போது நம்ம ஏன் அங்கே இருக்கணும்னு இவர் விலகி வந்துட்டார். அவரோட இப்போ என்னைக்கு அந்த மாநாட்டில் தீர்மானம் போட்டு இது வந்து தமிழர் கழகம்னு வரணும், தமிழர் நாடுன்னு அந்த பத்திரிகையை கொண்டு போகணுன்றதெல்லாம் அவங்க பேசி வச்சுட்டு இருந்ததை அவர் அப்படியே திராவிட நாடு, திராவிடர் கழகம்னு போகிறாங்க அப்படின்றதுனால விலகி வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் செயல்படாமல் இருக்கும்போது இப்படி கேட்டோன்னா அந்த ஒரே கட்டுரையில் அவர் என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா,
இதில் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, நான் வந்து பின்னாவில் பேசல, பெரியார் இருக்கும், பெரியார் மேடையிலேயே அவருக்கு முன்னாலேயே நான் சொல்கிறேன், நீங்கள் மக்கள் கொடுத்த அந்த பணத்தையும் நீதி கட்சிக்காக கொடுத்த அந்த வரவு செலவு கணக்குகளையும் நீங்கள் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு WP சவுந்தரபாண்டியன் நாடார்கிட்ட நீங்கள் அதெல்லாம் ஒப்படைச்சு அவரோட தலைமையில் நீங்கள் தயவுசெய்து செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய மரியாதை இன்னும் கொஞ்சம் காக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி அதையும் நான் சொன்னேன்னு. அப்புறம் எழுதியிருக்கிறாரு, இன்னைக்கு தான் நீங்கள் எல்லாம் வந்து பொங்கி எழுறீங்க, ஆனால் நீங்கள் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்காததெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அவர் மறைமலையை திட்டும்போது நீங்கள் ஏன்னு கேட்கல. அதே போல் திருவிக்காவை பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறமேல்ட்டு காசு பிள்ளை அவர்களை அவர் தவறாக பேசியிருக்காரு. யாரெல்லாம் இந்த தமிழர் அப்படின்லாம் பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் பேசியிருக்காருன்னு. அதே போல் சண்முகம் செட்டியார்னு ஒருத்தர் வந்து ஐயாவுக்கு ஈவேராவுக்கு வந்து தொடர்ந்து மாதம் 100 ரூபாய் கொடுப்பாராமா. அந்த 100 ரூபாய் கொடுத்த காலம்லாம் அவர் நல்லவராக இருக்கார். அவர் என்னைக்கு வந்து இந்த கட்சி பணத்தை எல்லாம் இவர் தன் இதுவாக்குறாருன்னு நிறுத்தினோன்னா அவரை பற்றி தவறுதலாக பேசுறது எழுதுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கா. நீங்கள் யாருமே முன் வந்து அந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு அதை பதிவு பண்ணுறாரு. அப்புறம் எழுதுறாரு, எப்போ வந்து நீதி கட்சிக்கு சொந்தமான அவர்களுடைய அச்சகம் பத்திரிகை அது எல்லாத்தையும் வந்து தன்னுடைய சொந்தக்காரவங்க ஒருத்தரோட பேர்லேயே அவர் மாத்துறாரு. அதையும் வேறு அந்த அம்மாவோடைய பேர் வந்துட்டு அரசு மணி அப்படின்னு இருக்குது. அவங்க வந்து வெறும் மணின்னு போகிற மாதிரி அதை முகம் தெரியக்கூடாது, ஆள் யாருன்னு தெரியக்கூடாதுன்ற மாதிரி அவர் மறைச்சி பண்ணுறாரு அப்படின்னு. அப்புறமேல்ட்டு தமிழர் தமிழ்நாடுன்னு பேசுகிறவங்கெல்லாம் வந்து அயோக்கியர்கள், பித்தலாட்டக்காரர்கள், அவங்கெல்லாம் வந்துட்டு கருங்காலிகள்ன்றது வந்து விடுதலை பத்திரிகையில் கொட்டை எழுத்துலேயே எழுதும்போது கூட யாருமே பொங்கலை நீங்கள் ஏன்னு போய் அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னும். எப்பயுமே பிராமண எதிர்ப்பை பேசுகிறாரு, பிராமணர்களை எல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவர். ஆனால் ரொம்ப மிகுந்த ஒரு நட்போட நம்மளுடைய ராஜாஜி அவர்களோட மட்டும் ஒரு நட்புறவில் இருக்கும்போது நீங்கள் யாருமே அதை கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னும். அதே போல் அந்த தமிழக அரசே வந்துட்டு அந்த மணிப்பிரவாள நடை இருந்த அந்த காலகட்டத்தில் எஃப் என்ற எழுத்தும் இசட் என்ற எழுத்தும் வந்து தமிழ் மொழியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. பரவாயில்ல, அரசே வந்து தமிழ் வளர்ச்சி கழகம்னு ஒன்று ஏற்படுத்தி இதை சேர்த்துக்கலாம், அந்த ஒலி குறிப்பு தமிழில் இல்லை அப்படின்னு கொண்டு வரும்போது தாத்தா உள்ளிட்ட பெரிய தலைவர்கள் சோமசுந்தர பாரதியா, மறைமலை அடிகள் ஐயா அப்படின்னு அண்ணல் தொங்க ஐயாலாம் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்து இல்லை இதை நீங்கள் வைக்கக்கூடாது, நீங்கள் இதை சேர்க்கக்கூடாதுன்னெலாம் வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெரும்பான்மை பத்திரிகைகள் வந்து பிராமண பத்திரிகைகளாக இருந்ததுனால இவங்க நிறைய போராட வேண்டியிருக்கு. அந்த இது அப்படி சொல்லி சரி நம்ம சேர்க்க வேணாம், தமிழில் இந்த எழுத்துக்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட விடுதலை பத்திரிகையில் மட்டும் தொடர்ந்து அது 1 வருடத்துக்கு இவர் மட்டும் போட்டிருந்திருக்கார், மற்ற எந்த பத்திரிகையும் போடாத காலத்தில். அப்போ ஆங்கில எழுத்தாவே எஃப்ஆவும் இசட்டாவும் அவர் பத்திரிகையில் மட்டும், அது ஒரு அரசு ஆணையே வந்தால் கூட அதை ஒரு நடைமுறைப்படுத்த தனக்கு அந்த ஒப்ப மாட்டேங்குது. ஏன்னா தான் உபயோகிச்சா மற்ற எல்லாரும் உபயோகிப்பாங்களே, இதை நம்ம நிலநிறுத்தணுன்ற அந்த ஒரு இதுதான். அதே போல தான் அந்த ஒரு எழுத்து சீர்திருத்தம் வந்தப்போ கூட தம்பி சொன்னது போல் யார் எது செஞ்சாலும் அங்கே போய் நின்று இன்னைக்கு லேபிள் ஓட்டுறதில்ல, அன்னைக்கே ஓட்டுன எல்லாமே அப்படிதான் இருக்கு. நீங்கள் சொன்ன அந்த அதாவது கட்சி பொருட்களை இல்லை பொருளாதாரத்தை அல்லது கட்டுமானங்களை வந்து தன் குடும்பத்தில் எழுதிக்கிறது இன்னைக்கு திராவிட மாடல், அதுக்கு கருணாநிதி மூலவர், கருணாநிதிக்கு பெரியார் மூலவர். ஆமாம், அதே போல் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க, பெரும் செல்வந்தர் வீட்டு பையனாக தான் இருந்திருக்காரு. எல்லாரும் இன்னைக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா உடனே சொல்லுவாங்க அவர் எங்கே கட்சி பணம் சுருட்டுனாரு, அவரே ஒரு பெரிய பணக்காரர் வீட்டு. அங்கே என்ன ஆயிருக்குன்னா ஈவேரா அவர்களுடைய தந்தையார் வந்து தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டார், மகன்களுக்கு கொடுக்காம. அப்போது இவருக்கு வந்து அந்த பணத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஒரு உளவியல் ரீதியாகவே வந்திருக்குன்னு நான் உளவியல் படித்ததுனால நான் நினைக்கிறேன், ஒரு தாக்கம் வந்திருக்குன்னு. அதனால என்ன பண்ணியிருக்காரு, எங்கே போகிறதுனாலும் அந்த பணம் நான் சாப்பிட வரணும்னா இப்போது ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, நான் இதுக்கு வந்தால் 50 ரூபா கொடு, அதுக்கு திண்ணையில் உட்காந்தா 100 ரூபா. கருணாநிதி மூலவர், அவருக்கும் மூலவர் பெரியாராக தான் இருந்திருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் இந்த பணம் தான்னு. அப்போது தாத்தா தான் கேட்குறாங்க, நீ வந்து பணக்காரனை எதுக்குற,
அவங்களையெல்லாம் திட்டுற. ஆனால் நீ என்ன பண்ணுற, என்கிட்ட 5 லட்ச ரூபா சொத்து இருக்குன்னு சொல்லிக்கிற. அப்போது நீனு உனக்கு கொள்கைன்னு ஒன்று இருந்ததுன்னா அதை சரியாக கடைப்பிடிக்கணும்ல. அப்போ நீ பணக்காரனை எதிர்க்கிற நீ, ஆனால் நான் பணக்காரன்னு சொல்லிக்கிறேன், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லியிருக்க. அப்போது முன்னுக்கு முரணாக தானே நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும். அதே போல் அப்போ அந்த பணம் எங்கேருந்து வந்தது, உங்கள் அப்பா வீட்டு சொத்து இல்லைதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த பணத்திற்கு வந்து கேட்குறார், நீ வந்து வருமான வரி கட்டுனியா, இந்த பணம் எங்கேருந்து வந்தது, அதற்கான பதிவு ஏதாவது இருக்கான்னு. அதே போல் அதே மௌனம் தான் இதற்கும் பதிலாக வர்றது, அதுக்கும் இல்லை. அதே போல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள்கிட்ட எப்பயுமே பேசும்போது அந்த கலர் துணி, இதில் முக்கியமாக வரும் மஞ்சள் துணியவே சொல்கிறார். மஞ்சள் துணியெல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் மூடக நம்பிக்கை, நீங்கள் நகையெல்லாம் மணியக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பெரியார் சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க, கியாபே அவர்கள் கேட்குறாங்க, பெண்களையெல்லாம் நீ இந்த மாதிரி சொல்லிட்டு நீ மட்டும் கையில் பச்சைக்கல் மோதிரம் போட்டுட்டு சுற்றுறியா, அது எதுக்காக அப்படின்னு கேட்குறார். அப்போது நீங்கள் செய்கிற எல்லாமே ஊருக்கு உபதேசம் தான். அதே போல் அந்த மஞ்சள் துண்டும் பாருங்க, யார் எடுத்துக்கிட்டான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த வழியாக வர்றது, வழியே வரும் பட்டு பாரம்பரியம், பட்டு வர அது வந்து அதை வந்து தெளிவாக இருக்கிறாங்க பாருங்க. எல்லாமே ஊருக்கு தான், நமக்கு கிடையாது. வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அந்த பிராமணர் காலில் கழுவி விழுந்துடலாம் நம்மலாம், அது அவர்களுக்கானது. ஆனால் அது பொது ஜனத்துக்காக இல்லை அப்படின்றத இவரும் வந்து தொடர்ந்து அதே மாதிரி தான். அதாவது பேச்சுக்கும் செயலுக்கும் அது இல்லாமையே, அப்புறம் அந்த உணர்வும் இல்லை, அந்த ஒரு தமிழர். ஏன்னா அவர் அது இல்லை அப்படின்றதுனால, அதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் இவங்க எல்லாருமே இப்போது திராவிட கழகம் தனியாக பிரிஞ்சு போகிற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆரம்பிக்கிறாரு, அவங்களையே ரொம்ப தம்பியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சட்ட புத்தகத்தை எரிச்சாலாம் எவ்வளோ பெரிய வழக்கு வரும்னு தெரிஞ்சா இவர் தூண்டி விட்டு மற்றவர்களையெல்லாம் அப்படியெல்லாம் போலீஸ் கையிலெல்லாம் பிடிக்க விட்டுட்டு தாம் பின்னுக்கு ஒரு நல்ல தலைவனுடைய தகுதி என்ன ஆகணும்னா முதல்ல தான் முன்னுக்கு நிற்கணுன்றது தான். அது நபி வரலாறு எடுத்தாலும் சரி, கிறிஸ்துவின் வரலாறு எடுத்தாலும் அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. ஆனால் இவர் இந்த தூண்டுதல் மட்டும், தம்பி ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மாதிரி பிராமணர்கள் பண்ணும்போது நீங்கள் சும்மா விடுவீர்களா அப்படின்னு தூண்டி விடுறத தூண்டிட்டு வெட்டுறதுன்னா ஒரு வீரத்தமிழன் நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், முதல் வெட்டு என்னதான் இருக்கணும்டா. ஏன்னா தாத்தாவே ஒரு இடத்துல சொல்கிறார், இன்னும் கூட கர்நாடகா காவிரி தண்ணியை விடமாட்டேன் அப்படின்னு நீங்கள் அடைச்சி வச்சிங்கன்னா அந்த டேமை உடைக்கிற முதல் அதோடைய அந்த கடப்பாறை வந்து என்னதான் தான் இருக்கும் அப்படின்னு பதிவு. நீங்க சொல்றது அவரோட தாத்தா கியாபேவி தாத்தாவோட 93வது வயசுல அப்படி சொல்றாரு. முதல் வெட்டு என்னதான் இருக்கும்ன்றாரு. அப்போ நான் போறேன், என் பின்னாடி வாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாம், அது தமிழர் மரபு நம்ம எல்லாருமே. ஆனா இவரை மட்டும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்க எல்லாம் பண்ணட்டும், பேர் மட்டும் நம்ம போயிட்டு வந்தோம், இவர் தலைமையில் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வாங்கிட்டு நம்ம வந்துடுறோன்றதுல அவர் ரொம்ப தெளிவாகவே இருந்திருக்காரு. அதனால தொடர்ந்தே பெரியாருடைய அந்த ஒரு பாதையை திரும்பி பார்த்தோம்னா அது வந்து ஒரு தமிழர்களுக்கான ஒரு பாதையாகவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் தம்பி தான் சொன்னாங்க, அந்த திராவிடம்னா என்ன அப்படின்னா, அவர் என்னன்றாரு, கல்யாணத்துக்கு போனோன்னு இதான் திராவிடம் அப்படின்றாரு. அது ஆமாம், இந்த திருமணம் தான் திராவிடர். அப்புறம் பார்த்தா நம்ம நாம் தமிழர்லேருந்து அந்த கட்சி விட்டு கட்சி தவணங்கள்லாம் பார்த்தா அவங்க இதுதான் திராவிடம் அப்படின்னு, எதுனாலும் அதான் திராவிடம் அப்படின்னு 4 பேர் உறக்க பேசுகிறோம், ஓ இதுதான் திராவிடம் அப்படின்னு. அப்படி அதே நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. கொண்ட கொள்கைக்கு நம்ம அதில் நிற்போம் அப்படின்றதுல அதில் நிற்கவே இல்லைன்னு தான். இதை விட இன்னும் ஒரு நகைச்சுவையான எழுத்துக்கள்லாம் நிறைய இருக்குது, அது நம்ம பின்னால் இல்லை ஒரு செய்தி சொல்லிடுறேன். அக்கா சொல்கிறதுல என்ன செய்தி அப்படின்னா, அந்த நகையை பற்றி சொன்னாங்கல்ல, இதில் வந்து இன்றைக்கி பெண்ணியவாதிகள் எல்லாம் பெரியாரை வந்து ஒரு முன்னேற்றியாக எடுத்துக்கிறாங்க. பெரியார் இடத்துல சொல்கிறாரு, ஒரு காதணி விழாவுக்கு போகிறாரு. காதணி விழாவுக்கு போகிறப்ப வந்து பேசுகிறப்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சினிமா கதையை பார்த்து கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறவர் அந்த பேச்சோட நீச்சை என்ன சொல்கிறாருன்னா, நகை அணியை வந்து கட்டுப்பாடு விதிக்கணும், இதை தாண்டி என்ன சொல்கிறாருன்னா இன்னவாறு உடை உடுத்த வேண்டும் என்று சட்டம் இயற்றுங்கிறார். தனிநபர் உடை உடுத்துறத நகை போடுறத அரசு தீர்மானிக்கங்கிறார். இதை இன்னைக்கு சொன்னால் சங்கி, அன்னைக்கு சொன்னவர் வந்து முற்போக்குவாதி. பெரியார் சொல்லியிருக்காரு. தம்பி வந்து எல்லாரும் நாடறிந்த ஒரு ஈவேரா எதிர்ப்பாளர். அதனால் நீங்கள் என்ன
நான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி கார்த்தி சொன்ன ஒரு விஷயத்துக்கு கூடுதலான செய்தியை சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். கார்த்தி வந்து ஈவேராவோட பல முரண்பாடுகளை அடுக்குனார். அதில் குறிப்பாக 2 விஷயத்த சுட்டி காட்டணும். ஒன்று வந்து தமிழர் அப்படின்னு சொன்னால் நானும் தமிழ் தான் பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு பாப்பான் உள்ளே வந்துடுவான், அதனால் நாம் நம்மளை திராவிடன்னு சொல்லிக்கலான்னு ஐயா சொன்னதா சொன்னார். ஆனால் அதே ஈவேரா தான் 1934 பகுத்தறிவு கட்டுரையில் சாஸ்திரி, ஐயர், ஐயங்காருன்னு எல்லா பார்ப்பனர்களையும் தமிழர் அப்படின்னு பட்டியல் போட்டு வச்சிருப்பார். இது மட்டும் கிடையாதுன்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க. 15/2/1960 சமஸ்கிருதம் ஏன் அப்படிங்கிற கட்டுரை விடுதலையில வெளியாகி இருக்கு. அதுல ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, தமிழை தாய்மொழி என்று கூறுகின்ற பார்ப்பனரை காண முடிவதில்லையே. சரியா? அடுத்தது, தப்பித்தவறி எங்காவது 1-2 சுட்டி காட்டுவீர்களானால் அது வயிற்று பிழைப்பை கருதி அப்படி உதட்டளவில் கூறிய பார்ப்பனராகத்தான் இருக்கும், அவ்வளவுதான். அதாவது 1944 நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு பேரு மாற்றும் போது திராவிடர் ஏன் அப்படிங்கிற தலைப்புல நீண்ட நெடிய கட்டுரை எழுதுறாரு. ஏன் நான் திராவிடர் அப்படிங்கிற பேரை தேர்ந்தெடுத்தேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இங்கேயே பாருங்கள், கண்ணப்பர் தமிழர், அண்ணாதுரை கண்ணப்பர் தெலுங்கர், அண்ணாதுரை தமிழர், நான் கன்னடன், என்னை பொறுத்தவரை நான் தமிழன் என சொல்லி கொள்ள ஒப்புகிறேன், எல்லா தெலுங்கனும் எல்லா கன்னடனும் ஒப்புக்கொள்வானா, அதனால நாம நம்மளை திராவிடன்னு சொல்லிக்கலாம். தமிழன்னு சொன்னா நானும் தமிழ் தான் பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு பாப்பா வந்துடுவான் அப்படின்னு எப்ப 44 சொன்னார். 60 என்ன சொல்லி இருக்கிறாரு? தமிழை தாய்மொழி என்று கூறுகின்ற பார்ப்பனரை காண முடிவதில்லையே. யோ, ஏதாச்சும் ஒரு நிலைப்பாட்டுல இருயா. சரி, அந்த 16 வருஷத்துல சரி மறந்துட்டாங்க. இப்ப என்னன்னா பார்ப்பனர்கள் மறந்துட்டாங்க இல்லனா அவருடைய ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னா, இப்ப இருக்கிற பார்ப்பனர்கள் யாருமே தமிழை தங்களுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லிக்கல. நீயும் உன்னுடைய நிலைப்பாடை மாத்திக்கணும்ல. இல்ல நாமளும் இதுக்கப்புறம் நம்மள திராவிடர்னு சொல்ல வேணாம், ஏன்னா எந்த பாப்பானும் தமிழன்னு சொல்லிக்கிறது இல்ல, நாம நம்மள தமிழர்னு சொல்லிக்கலாம்னு நீ சொல்லிட்டியா? இல்ல. இது ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்லாமியர்களை துலுக்கர் அப்படின்னு 1962லயும் 63லயும் சொன்னாரு அப்படிங்கிறாங்க. இதுவும் கூட தவறு தான். ஏன்னா சமீபத்திய ஆய்வுல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். 1936 குடியரசு கட்டுரையில தமிழ் மொழி அப்படிங்கிற தலைப்புல ஒரு பத்தியில குறிப்பிடுறாரு. அதை அப்படியே படிச்சு காட்டுறேன். பரமசிவனுக்கு உகந்த பாஷை தமிழ் என்றால் வைணவனும் துருக்கனும் துருக்கன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. துருக்கியர் தானே. ஆரம்ப காலகட்டத்தில் துருக்கனும் தமிழை படிப்பதே பாவம் அல்லவா? தமிழை வந்து பரமசிவனோட பாஷைன்னு சொல்ற. அப்ப வைணவனும் இஸ்லாமியர்களை துருக்கனும் அவங்கெல்லாம் தமிழை படிக்கிறது பாவம் இல்லையா? அன்றியும் அந்தப்படி இருந்தால் பார்ப்பான் தமிழ் மொழியை சூத்திர பாஷை என்று அதில் காதில் கேட்டதே பாவம் என்றும் சொல்லுவானா இப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் தமிழ் மொழிக்கு பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அவர்கள் எவ்வளவோ மிகப்பெரிய இலக்கிய பங்களிப்பை தமிழ் மொழிக்கு செஞ்சிருக்கிறாரு. தேம்பாவணி அப்படிங்கிற மிக அரிய இலக்கியத்தை வீரமா முனிவர் எனப்படுகின்ற கான்ஸ்டன்டைன் ஜோசப் ஃபெஸ்கி அவர்கள் தமிழ் மொழிக்கு கொடுத்திருக்கிறாரு. எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா மதத்தை சேர்ந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் மொழிக்கு பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க. சைவர்கள் தமிழ் மொழியை சிவனின் உடுக்கையில் இருந்து உருவானது அப்படின்னு சொல்றாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீ சிவனோட பாஷைன்னு சொல்ற, அப்ப வைணவனும் துலுக்கணும் இஸ்லாமியனும் எங்க போவான்? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கோல் முட்டி விடுறது. நீ எல்லாம் தமிழ் படிக்காத, அதான் சிவனோட பாஷைன்னு சொல்லிட்டான்ல. இன்னைக்கு எப்படின்னா, நீங்க ஒரு கருத்து போட்டீங்கன்னா உங்க கருத்துக்கு பதில் சொல்லுவாங்க. அதுல உங்க ட்வீட்டுக்கு கீழே கமெண்ட் போடுவாங்கல்ல, அவன் கமெண்ட் எடுத்து அவனோட சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. ரெண்டாவது, அம்மா சொன்னாங்க இல்லையா, அதையும் சுட்டி காட்டிடுறேன். ராஜாஜியோட கடைசி வரைக்கும் நட்புல இருந்தாருன்னு சொல்றாங்க இல்லையா? நட்புல மட்டும் கிடையாது, அவருடைய அறிவுரையை பல இடத்துல கேட்டு இருக்கிறாரு. நான் சொல்றது வந்து மணியம்மையை திருமணம் செய்யறதுக்காக அறிவுரை கேட்டாரு இல்ல, அதை சுட்டி காட்டல. 1957 ராஜாஜி சொன்னதை கேட்காம வேணான்னு சொன்னாரு, கேட்கல. ஆனா ஒரு விஷயத்துல கேட்டாரு. எந்த இடத்துல தெரியுமா? 1957 வாக்குல. என்னுடைய நினைவு சரியா இருந்தா அது 53 கூட இருக்கலாம், நான் வேணும்னா ஆண்டு சரிபார்த்து சொல்றேன்.
சென்னையில் இந்திய எதிர்ப்பு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அதில் பல கட்சி தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஐயா ஈவேராவும் கலந்துக்கிட்டார், ஐயா ராஜாஜியும் கலந்துக்கிட்டார். ராஜாஜி எந்திரிச்சு பேசும்போது தமிழ்நாட்டிற்கு ஆட்சி மொழியாக ஆங்கிலமே வர வேண்டும் என்று பேசிவிட்டு அமர்ந்த பிறகு ஐயா ஈவேரா சென்று பேசும்போது, நான் ராஜாஜியின் கருத்தை வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன், ஆம் தமிழ்நாட்டிற்கு ஆட்சி மொழியாக ஆங்கிலம் வர வேண்டும். அது மட்டும் கிடையாது, அப்பதான் சொல்றாரு தமிழனோட வீட்டு மொழியாகவும் ஆங்கிலம் வரணும், வேலைக்காரி கிட்ட கூட ஆங்கிலத்திலேயே பேசுங்க. அப்பதான் சொல்லியிருக்காரு. பாப்பான பாரு குறிப்பா என்னன்னா, அந்த மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணுன்னு இந்து தால சொல்லுவாரு இதழ, அவன் என்ன சொல்றான்னு பாரு. பாப்பான அது குறிப்பா சொன்னது, பாப்பான பாரு அவன் என்ன சொல்றானோ அதுக்கு நேரம் எதிரா பேசிரு அப்படின்னா ராஜாஜியை பார்த்து ஆங்கிலத்தை இங்க பொதுமொழியா கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்கு எதிராக தானே பேசியிருக்கோம். கரெக்டா சொன்னீங்க. 1937 ராஜாஜி அவர்கள் சென்னை மாகாணத்திற்கு முதல் முறையாக பிரீமியரா வராரு. ஜூலை மாதம் 14ஆம் தேதி தான் அவர் பதவி ஏற்றுக்கிறாரு. அதுக்கு அடுத்த 24வது நாள்லயே வந்து கட்டாய இந்தியை கொண்டு வராரு. அமலுக்கு வர்றது அடுத்த வருஷம் 38வது வருஷம் தான் அது கட்டாய இந்தியா அமலுக்கு வருது. ஆனா இந்த இந்தியை கொண்டு வரும்போது ஐயா என்ன தெரியுமா சொன்னாரு? பார்ப்பன தந்திரம், பார்ப்பனர்கள் நம்மளை ஏமாத்த பார்க்குறாங்க, நம்முடைய தாய்மொழியை அழிக்க பார்க்குறாங்க. இது எல்லாமே நாடகம் தான். அது ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி விளக்குறேன். அப்போ பார்ப்பனர் எது செஞ்சாலும் அதை எதிர்த்து பேசிய பழக்கப்பட்ட ஐயா ஈவேரா அவர்கள் 1957 இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசும்போது மட்டும் ராஜாஜி ஆங்கிலத்தை ஆதரிச்சா இவரும் போய் ஆதரிக்கிறார். ஏன்னா இவருக்கு தமிழ் மொழியே இருக்கக்கூடாது. ரெண்டாவது இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு நான் தலைப்புக்குள்ளே நேரடியாக போயிடுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஈவேராவோட ஒரு கருத்தை படித்து காட்ட போகிறேன். அதை வந்து தாழ்மையோடு எல்லாரும் கேட்டுக்கணும். நான் தமிழில் எந்த அளவும் பள்ளியில் பயின்றவன் அல்லன். அது கரெக்டு தான், 4வது தான் படிச்சிருக்கிறாரு. தமிழை பற்றி தமிழ் மக்கள் நலம், தமிழ் மக்கள் தன்மதிப்பு என்பதல்லாமல் வெறும் பாஷையை பற்றியே நான் எவ்வித பிடிவாதமும் கொண்டவன் அல்ல, தமிழுக்காக என்று எந்தவித தொண்டும் புரிந்தவனும் அல்ல. 1936 அவருடைய ஸ்டேட்மெண்ட். நான் பெருசாக தமிழை படிக்கலைங்க, தமிழுக்காக எந்த தொண்டும் செய்யலை. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? அமைதியாக இருந்திருக்கணும், கையங்காலம் வச்சுக்கின்னு. ஆனால் இவர் என்ன தெரியுமா பண்ணார்? 1948 வாக்கில் மொழி ஆராய்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தில் பல தலைப்புகள் இருக்குது. அதில் ஒரு தலைப்பு தான் வந்து திராவிட மொழிகள். ஏன் இந்த ஆராய்ச்சியை செஞ்சார் தெரியுமா? இவர் அந்த காலகட்டத்தில் ஒன்றுத்துக்கும் உதவாத திராவிட நாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் கூட ஆரம்பத்தில் ஜோசப் ஸ்டாலினோட தேசிய இன வரையறையை சொல்லி தான் வந்து இந்த கருத்தரங்கத்தையே தொடங்குனீங்க. என்ன சொன்னீங்க? ஒரு தேசிய இனத்தின் வரையறை என்ன? பொதுவான மொழி இருக்கணும், பொதுவான கலை பண்பாடு கலாச்சாரம் உளவியல் பொருளாதாரம் இதெல்லாம் இருக்கணும், அந்த தேசிய இனம் நீடித்து நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பு இருக்கணும். ஆனால் ஐயா எப்படி தெரியுமா? உலகத்திலேயே மரபினத்துக்கு தேசியம் கேட்ட ஒரே நபர் இவர் தான். அது என்ன மரபினம் தெரியுமா? திராவிட மரபினம். அப்படின்னு ஒரு மரபினமும் இல்லை. ஆக கடைசி வரைக்கும் ஒன்றுத்துக்கும் உதவாத உப்பு சப்பே இல்லாத ஒரு தேசியத்திற்கான நாடு கேட்டவர் தான் ஐயா ஈவேரா அவர்கள். தேசியத்துக்கான நாடுகளை விட நாட்டு பிரிவினை கேட்டாருன்னு சொல்லலாம். ஆமா, நாட்டு பிரிவினை. ஆனால் அதனால எந்த ஒரு மொழி வழி தேசிய இனத்திற்கும் பயனே கிடையாது. சரி, ஓகே. இப்போ இது எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? எந்த இடத்துல இருந்து இவர் இந்த திராவிட நாடு கோரிக்கைக்கு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 1937 முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போது தொடங்கியது? 37. எல்லாருமே 37 தானே சொல்லுவீங்க. இதே கேள்வியை போய் திராவிட இயக்கத்தவர்கள்கிட்ட கேளுங்க, 38ன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா 38 ஜனவரியிலிருந்து தான் ஈவேரா அவர்கள் இந்த போராட்டத்துக்குள்ளேயே தீவிரமாக வந்தார். அவங்க தலைவர் எப்போ இந்த போராட்டத்துக்குள்ள தீவிரமாக வந்து கலந்துக்கிட்டாரோ அப்போதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டமே தொடங்குது. ஆனா தமிழ்நாடு நாள் எதுன்னு கேட்டா அண்ணா எப்போ பேர் வச்சாரோ அதுதான் தமிழ்நாடு நாள். இது எல்லாமே என்னன்னா வரலாற்று அழிவு. இல்லைன்னா இந்த நம்ம மொழிப்போர் நாள் கொண்டாடுறதே 60களில் நடந்த மொழிப்போர். ஆமா, 60 கொண்டாடுறப்ப பெரியார பேசுறாங்க. அது எவ்வளவு பெரிய முரண்பாடு, எவ்வளோ அது பெரும் கொடுமையும் கூட. முரண்பாடு மட்டும் கிடையாது, பெரும் கொடுமையும் கூட. ஏன்னா 65 மொழி போராட்டத்திற்கு அவர் செஞ்ச துரோகம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்போ நம்ம 37 மொழி போராட்டத்துக்கே வருவோமே. 37 நடந்த தேர்தலில் நீதி கட்சி தோற்று காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வருது. ராஜாஜி அவர்கள் பிரீமியரா பதவி ஏற்றுக்கிறாரு. வந்த உடனே ஜூலை மாதம் தட்சிண பாரத
இந்தி பிரச்சார சபாவில் போய் பேசுறாரு. அங்கதான் சொல்றாரு, நான் வந்து கட்டாய இந்தியை கொண்டு வர போறேன் அப்படிங்கிறாரு. உடனே அவருக்கு முதல் தந்தி அடிச்சு, இது தப்பு, இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நீங்க இப்படி செஞ்சா தமிழ் மொழி அழிஞ்சிரும்னு சொன்னவர் யார் தெரியுமா? யாரா இருக்கும்? ஈழத்து சிவானந்த அடிகள். இது வரலாற்று உண்மையா இல்லையானே? உண்மைதானே. இந்த உண்மையை தெரிஞ்சு அதை மறைக்கிறவனா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? வெக்கங்கெட்டவன், பித்தலாட்டக்காரன், பெரியார்னு கூட சொல்லலாம். இதையெல்லாம் மறைச்சது யார் தெரியுமா? பேரறிஞர் ஐயா திருமாவேலன் அவர்கள். சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு, ஐயா ஈவேரா அவர்கள் தமிழை காப்பாற்றினார், தமிழனை காப்பாற்றினார், தமிழ்நாட்டை காப்பாற்றினார் அப்படின்னு தலைப்புல பேசுறாரு. சரி, தமிழை காப்பாத்தினதுக்கு என்ன செஞ்சாருன்னா, அவர் தான் இந்தியை எதிர்த்து போராடினாரு. என்னன்னா ஊர் அறிஞ்சது அவர் தமிழர் இல்லைங்கிறது. ஆமா, அவர் கன்னடங்கிறது. கன்னடர்னு அவர் சொன்னாரு. ஆனால் தெலுங்கர்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா இவர் தமிழர் என்றால் எவர் தமிழர்? ஆமா அப்படின்னு கூச்சம் இல்லாம அட்டைப்படத்துல புத்தகமே, அந்த புத்தகம் பூரா அவ்வளவு தப்பு இருக்கும். அதை பத்தியே ஒரு தனி கருத்தரங்கு தானே. அவரே பாழாய் போன தமிழர் தெலுங்கர் பிரச்சனை நடேசனாரை முதல்ல இல்ல எந்த பதவியும் அனுபவிக்க, அதுல எங்கேயா தமிழர் தெலுங்கர் பிரச்சனை? தெலுங்கர் ஆதிக்கம்னு சொல்லணும். அதை தெலுங்கர் ஆதிக்கம்னு சொல்றதுக்கு துப்பு இல்லாம தமிழர் தெலுங்கர் பிரச்சனைன்னு அதை பொதுமைப்படுத்துறாரு. ரெண்டு தரப்புக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு. இது இந்த மாதிரி தான் திருப்பி. ஆமா, இப்ப இந்த ராஜாஜியோட கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து முதலாக எதிர்ப்பு தெரிவித்தவர் ஈழத்து சிவானந்த அடிகள். இத சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. பொய் சொல்றீங்க, என்ன சான்று இருக்கு, யாருன்னு கேட்பாங்க. இதுல என்ன வேடிக்கைனா, இதற்கான சான்று, வலுவான சான்றை இப்ப சமீபத்துல ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு. யார் தெரியுமா? ஐயா கா. திருநாவுக்கரசு. திராவிட இயக்க வரலாறு பகுதி 1ல் பக்கம் 615 தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ராஜாஜி அவர்கள் கட்டாய இந்தியை அமல்படுத்தியவுடன் அதை எதிர்த்து முதல் தந்தி எடுத்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தவர் ஐயா ஈழத்து சிவானந்த அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த போராட்டம் தொடங்கி ரொம்ப தீவிரமா நடக்குது. திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் இல்ல, கிடையாது. ஆமா, ரொம்ப அவரு இவங்களோட நாத்திக கொள்கையை ஏத்துக்கல, ஒரு சாமியார். ஆமா, ரொம்ப தீவிரமா நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல 1939 அந்த போராட்டம் எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்காம ஐயா ஈவேரா அவர்களால் முடித்து வைக்கப்பட்டது. ஏன்னா ராஜாஜி வந்து பதவி விலகிட்டார். அண்ணன் கூட சுட்டி காட்டினாரு. ஏன் பதவி விலகினாரு சொன்னாரு. என்ன? இரண்டாம் உலக போர்ல. சரி, இது வந்து காங்கிரஸ் கட்சி சொன்ன காரணம். அது உண்மைதான். இரண்டாம் உலக போர்ல காங்கிரஸ் கட்சியை கேட்காம இந்திய ராணுவத்தை போர்ல ஈடுபடுத்தினதுக்காக கண்டிச்சு, எங்களை கேட்காம எங்க நாட்டு ராணுவத்தை நீங்க பயன்படுத்தினது தப்புன்னு சொல்லி எல்லா மாகாணத்திலையும் இருந்த காங்கிரஸ் கட்சி வந்து பதவியில இருந்து விலகிட்டாங்க. உடனே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இவர் வந்து வித்ரா பண்ணிடுறாரு, நிறுத்திடுறாரு, சாந்தி அடைய செய்தார், தற்கால சாந்தி அடைய செய்தாராம். ஐயாவை போய் கேட்டிருக்கிறாங்க. ஐயா ஏன் ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு தான் ஐயா சொன்னாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு தொல்லை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திரும்ப அதே இதுக்கு திமுக சாதகம் அமைஞ்சிரும், காங்கிரஸ் சொல்லி அமைஞ்சிருந்தா எதிர்த்துட்டா. ஆமா, இதுக்கு ஒண்ணு இல்ல, பல சான்றுகள் இருக்கு. ஆனா திராவிட இயக்க ஆய்வாளர்கள் இதுக்கு தினசா ஒரு உருட்டுனாங்க தெரியுமாண்ணே. அதை படிச்சு பார்க்கும்போது அப்படியே அண்ட மண்டலமும் ஆடிருச்சு, இந்த கந்தர்வ கோட்டையே நடுங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொய். இரண்டாம் உலக போர்ல பிரிட்டிஷ் அரசு தீவிரமா ஈடுபடுது. அந்த நேரத்துல இங்கிருந்து குடைச்சல் கொடுத்தா அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல, அதனால இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நிறுத்திக்கிட்டாரு. இது காரணம் என்ன இருக்கு, நான் எடுத்து காட்டுவேன். இந்த சான்றை கொடுக்கறது யாரா அப்படின்னு பார்த்தா ஐயா கா. திருநாவுக்கரசு. ஆனா ஈவேரா அவர்கள் தன்னுடைய போராட்டத்தை நிறுத்திய பிறகும் அதை முன்னெடுத்தது யாருன்னா ஐயா ஈழத்து சிவானந்த அடிகள் தான். இதை வந்து ஐயாவே வந்து தன்னுடைய புத்தகத்துல தெளிவா குறிப்பிடுறாரு. ஆக முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கியதிலும் முடித்ததிலும் ஐயா ஈவேரா அவர்களுக்கு எந்த ஒரு பங்களிப்பும் கிடையாது. அதில் அவர் ஒரு சர்வாதிகாரியா கலந்துகிட்டு கைது செய்யப்பட்டு பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டு 160 நாள் மட்டும் சிறையில் இருந்தார். எத்தனை நாள்னா? ஆனா தன்னுடைய புத்தகத்துல நான் 3 வருஷம் உள்ள இருந்தேன்னு 2 இடத்துல குறிப்பிட்டு வச்சிருக்கிறார். 3 வருஷம்னா வருஷமே மறுபடியுமே. நான் 3 வருஷம் உள்ள இருந்தேன்னு தன்னுடைய குடியரசு கட்டுரையில குறிப்பிட்டு வச்சிருக்கிறாரு. அதுவும் பொய். சரி, ஓகே. வெளியே வரும்போது எப்படி வராரு? நீதி கட்சியின் தலைவரா வர்றாரு. சரியா? வந்தவர் அவருடைய தலைமையில நீதி கட்சி கூட்டம் ஒன்று நடத்தினாரு. உங்களுக்கு தெரியும், நான் நம்முடைய உறவுகளுக்கு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறேன். அவர்கிட்ட கட்சியில இருந்த பிற மொழியாளர்கள், குறிப்பா ஆந்திரர்கள் கேட்குறாங்க, ஐயா நீங்க இன்னைக்கு நீதி கட்சிக்கு தலைவராயிட்டீங்க, இப்போவும் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொன்னா நாங்கள்லாம் எங்க போவோம்? இதுதான் கேள்வி. இவ்வளவுதான் கேள்வி.
இதை கேட்ட உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு? நாங்கெல்லாம் இல்ல, நாமெல்லாம் எங்க போவோம் அப்படின்னு கேட்ட உடனே ஐயாவுக்கு உள்ள கடுக்குன்னு இருந்துச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு? தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிறத அப்படியே பிரட்டி போட்டு திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. திராவிடர் கழகம் அதுல வந்து தெலுங்குல பேசுற அரை மணி நேரம் விளக்கம் கொடுக்குறாரு. அந்த நீதி கட்சி மாநாட்டில் கூட ஒரு மாநாடு 40 நடக்கிற மாநாடு 1 மணி நேரத்துக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. நான் ஏன் காரணம் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு சான்று யார் கொடுக்குறா? இதுக்கு வந்து சான்றே இல்லை. ஆணைமுத்து அவர்கள் தன்னுடைய தமிழ் தேசிய தன்னுரிமை முழக்கம் அப்படிங்கிற புத்தகத்தோட முன்னுரையிலேயே கொடுக்குறாரு. பிறமொழியாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் ஐயா ஈவேரா அவர்கள் இந்த முழக்கத்தை திராவிட நாடு திராவிடருக்கே என்று மாற்றினார் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறார். சரி, அவர் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க. ஐயா ஈவேரா அவர்களே தமிழ்நாடு தமிழருக்கே 1, 2, 3 அப்படின்னு ஒரு 3 நீண்ட நெடிய கட்டுரை எழுதினாரு. அதை திராவிடர் கழகம் புத்தகமாகவும் போட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. முதல் கட்டுரையில சுட்டி காட்டுறாரு, உள்ளிருந்தே உலை வைக்க கருதிய சில பேர் தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் நாங்கள் எல்லாம் எங்கே போவோம் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்தே சொல்றேன், நான் இவ்வளவு நாளா தமிழ்நாடு தமிழர்னு பேசுனது எல்லாமே திராவிட நாட்டை மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படிங்கிறாரு. எது அவரோட திராவிட நாடு? அந்த குழந்தையே நீங்க தான். அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, யாருக்கும் உதவாத, எந்த தேசிய இனத்திற்கும் பயன்படாத அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியை தான் நான் தனி திராவிட நாடா கேட்டேன் அப்படின்னு உருட்ட போட்டார். இப்ப தெளிவா சொல்லுங்கண்ணே, தமிழ் மொழியை பாதுகாத்ததிலும் அவருடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாது. அவர் ஒரு உறுப்பினர். தமிழ்நாட்டை எல்லை பாதுகாப்புலையும் சரி, தனியா கேட்டாரு அப்படிங்கிறதுலையும் அவருடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாது. 12/5/1931, அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 12/5/1931 வெளிவந்த நீதி கட்சியின் தமிழ் நாளேடான திராவிடனில் அதனுடைய ஆசிரியரான நல்லமணி திருநாவுக்கரசு முதலியார் அப்படிங்கிறவர் ஒரு கட்டுரை எழுதினார். என்ன கட்டுரை தெரியுமா அது? தமிழ்நாட்டை மொழிவாரி மாநிலமா பிரிங்க. முதல்ல நீதி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் ஆங்கிலத்தில் பேசுறத நிறுத்துங்க. ஒன்று உங்க தாய்மொழியில பேசுங்க, தெலுங்குல பேசு, இல்ல தமிழ்ல பேசு. யாருக்கும் புரியாத நீ எதுக்கு வந்து ஆங்கிலத்தில் பேசுற அப்படின்னு எப்பன 1931 அவர் நீதி கட்சியில தான் இருக்கிறாரு. நீதி கட்சியின் நாளேடான திராவிடனோட ஆசிரியர் தான். ஆனா தமிழ் பற்றாளராக இருந்து இந்த விஷயத்தை முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டை தனி மாநிலமா பிரிங்க. ஏன்னா நீ மட்டும் ஆந்திரா கேட்குற. பொப்புளி அரசர் லண்டன் வட்டமேசை மாநாட்டில் போயிட்டு இதே காலகட்டத்தில், இந்த 31-32 காலகட்டத்தில் தான் பொப்புளி அரசர் வந்து லண்டன் வட்டமேசை மாநாட்டுக்கு போறாரு. அங்க போய் தனி மொழிவாரி ஆந்திர மாநிலம் வேணும்னு கேட்டார். அவர் கேட்கலாம்ல. அதே மாதிரி ஒரு தமிழனாக நல்லமணி திருநாவுக்கரசு முதலியாரும் கேட்டார். இல்ல, ஒரு அந்த பொப்புளி அரசருக்கு உதவியாளரா அதே காலகட்டத்தில் பணிபுரிந்த அண்ணாதுரை, CN அண்ணாதுரை. அடுத்ததா 1937 டிசம்பர், நல்லா கவனிக்கணும்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் தொடங்கிருச்சு, ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தமிழ் அறிஞர்கள் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. 1937 டிசம்பர் வேலூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மகா சமாஜ மாநாட்டில் இந்திய எதிர்ப்பு தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. தமிழருக்கு தனி மாகாணம் ஏற்பட வேண்டும், காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் கூறப்படாத கட்டாய இந்தி திட்டத்தை கைவிடப்பட வேண்டும் என்பன அவற்றுள் அடக்கும். பல தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு, தமிழருக்குன்னு தனி மொழிவாரி மாகாணம் வேணும், கட்டாய இந்தியை தயவு செஞ்சு திரும்ப வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து 37 டிசம்பர். அடுத்ததா 27/12/1938 டிசம்பர் வேலூரில் நடந்த 4வது சென்னை மாகாண தமிழர் மாநாட்டிலும் 39 மார்ச் நிலக்கோட்டை மதுரை மாவட்ட தமிழர் மாநாட்டிலும் MA முத்தையா செட்டியார் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அவர் வந்து தமிழ் கொடியை ஏற்றி வச்சுட்டு தமிழருக்குன்னு தனி மொழிவாரி மாநிலம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்ததா நம்ம தாத்தா நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் 4 கூட்டம் நடந்துச்சு. 4 கூட்டத்திலையும் மொழிவாரி மாநிலங்கள் வேணும், கட்டாய இந்தியை திரும்ப பெறணும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா மிக முக்கியமான ஒரு சான்று சொல்கிறேன். நம்ம தம்பி சரவணன் தான் அதை தேடி கண்டுபிடிச்சார். 1943 தமிழ் உணர்ச்சி மாநாடுன்னு ஒரு மாநாடு நடந்திருக்கு சேலத்தில். அவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க? தனி தமிழ்நாட்டையே கொடு, இனி உன் கூட மல்லு கட்ட முடியாது, நீ நினைச்சா இந்தியை திணிக்கிற, நினைச்சா பின்வாங்குற, உன் கூட மல்லு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி கவுண்டர் தலைமையில் தேவநேய பாவானார் மற்றும் இளவழகனார், ஆசிரியர் வரதன் நஞ்சையா பிள்ளை இவங்க தலைமையிலெல்லாம் ஒரு மாநாடு நடந்து தனி தமிழ்நாடுக்கு தீர்மானமே போட்டு இருக்கிறாங்க.
இப்போ இது சேலம் தமிழ் உணர்ச்சி மாநாடுன்னு சொல்லுவாங்கண்ணே. நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 43/12. இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்த மாதம் ஐயா போய் கூட்டம் போடுறாரு. அதில் கேட்குறாரு, இந்த கூலிக்கார பயல்களுக்கு யார் வந்து ஆண்டா என்ன? ஏன்னா இவர் திராவிட நாடு கேட்குறாரு, நீங்கள் வந்து தமிழ்நாடு கேட்டிங்கன்னா நான் இப்போதான் இவனுங்க மண்டையை கழுவி. அதில் அந்த சொல்லாடல் இருக்குல்ல, கூலிக்கார பயலுங்க, அது எவ்வளவு ஆதிக்கம் மிகுந்த சொல்லுது. இது இங்கே மட்டும் கிடையாது, இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, சில பார்ப்பனர் கூலி பின்வாய். இப்போ தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னா எலிகளுக்கே அப்படின்னு கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்து கிண்டல் பண்ணியிருப்பார். இன்னும் சில பேர் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஒரு மானமுள்ள தமிழர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, இந்த ஆளை முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னா கன்னடம் உனக்கு என்னடா எங்க வேலை அப்படின்னு யாரோ கேட்டிருக்கிறாங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, சில பார்ப்பன கூலி பின்வாய். இல்ல என்ன செய்யுதுன்னா அப்படின்னு கேட்டது முரசொலி. ஆமா, முரசொலி இப்ப கேட்டிருக்கு. இல்ல இது வந்து 37 முரசொலி அப்படி கேட்டிருக்கு. கூலி பின்வாய்னா என்னன்னு எவ்வளவு கெட்ட வார்த்தை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த சொல்ல எல்லாம் பொதுவெளியில பயன்படுத்த அதை கூட எப்படி திருத்திட்டாங்க அப்படின்னா, இப்ப அந்த புத்தகம் சொன்னல, அந்த தமிழ்நாடு தமிழருக்கேன்ற 3 கட்டுரையும் தீக்கா புத்தகமா போட்டு வித்துருக்கு. பார்ப்பன கூலி பின்வாய் அப்படிங்கிறத அதை நீக்கிட்டாங்க, கூலி வாய் அப்படின்னு மட்டும் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா உனக்கே தெரியுதுல அவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு. பொது மேடை ஏறி இப்படிலாம் அசிங்கமா பேசுறவன் தான் தமிழ் தேசிய தலைவரா? அப்ப இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை? இப்படியே தான் எல்லாரையும் திட்டி தீக்கிறது. தமிழ் உணர்ச்சி மாநாடு முடியுது, அடுத்து இவர் ஒரு மாநாடு போட்டு இந்த கூலிகார பயல்களுக்கு என்ன ஆகணும், எவன் ஆண்டா என்ன, சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. கோவம் வருமா வராதானே? அப்ப அவருக்கு முன்பாகவும் சரி அவருக்கு பின்பாகவும் சரி பல பேர் வந்து தமிழ்நாடு கேட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் தெளிவா மொழிவாரி மாநிலமாவது கேட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு கேட்டத்துல தனித்தமிழ்நாடு கேட்டது சமரசம் பண்ணிருக்காங்கன்னு பெருஞ்செத்தனார் சொல்லியிருக்காரு. இப்ப 43 வந்து தமிழ் உணர்ச்சி மாநாடு நடந்துச்சு இல்லையா, 51 ஒரு ஹீரோ வராரு. அவரை ஹீரோன்னு சொன்னா வேற நம்மளை பிடிச்சி கடிப்பாங்க. நம்ம ஐயா மாப்போசி தான். இவர் வந்து திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருந்த காலத்துல தமிழ் அரசு வேணுமா திராவிடஸ்தான் வேணுமா அப்படின்னு தொடர் கட்டுரை அவருடைய தமிழ் முரசு இதழில் எழுதுறாரு. அதில் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்றாருன்னு, எங்களை திராவிடன்னு சொல்லாதன்னு ஆந்திராக்காரன் பேசுகிறான்டா, கண்டிக்கிறான்டா, ஆனால் எங்களை வந்து திராவிடன்னு சொல்லுன்னு இந்த ஆள் பேசுகிறாரு, எப்படி இதை எங்களால் ஏற்றுக்க முடியும்? ஒரு படி மேலே போய் ஆந்திரர்கள் என்ன தெரியுமா கேட்குறாங்க, தேசிய கீதத்தில் திராவிடம் அப்படிங்கிற பொது சொல்ல வச்சு எப்படி எங்களை அடையாளப்படுத்துகிற? நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். சரிடா, உன்னை எப்படி அடையாளப்படுத்தணும்? ஆந்திரன்னு சொல்லு, அந்த சொல்ல தேசிய கீதத்தில் சேர்த்து வை அப்படிங்கிறான். எப்படிடா வைக்க முடியும்? அப்படிலாம் பாட்டை திருத்த முடியாது. இப்போ ஜனகணமனையில் சிந்து அப்படிங்கிற ஒரு மாகாணம் வருது. சிந்து என்ன இப்போ உங்க கூட இருக்கு, அதான் பாகிஸ்தான் கூட கொடுத்துட்டல்ல, பிரித்து கொடுத்துட்டல்ல, சிந்துவை நீக்கிட்டு ஆந்திரான்னு சேரு. அவனுக்கு இருந்த மான உணர்ச்சி இன உணர்ச்சி நம்மகிட்ட ஏனம் இல்லாமல் போச்சு. அதை சுட்டி காட்டி மாப்போசி வந்து தொடர் கட்டுரை எழுதுறார். 7 கட்டுரை, தமிழ் அரசா திராவிடஸ்தானா அப்படின்னு. இப்படி பல பேர் இவரை கண்டிச்சும் கூட உருப்படாத நாடு கேட்டவர் தான் ஐயா ஈவேரா அவர்கள். இது 2-3 கருத்து இதுல வந்ததுல இருந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். திருக்குறள் மாநாட இவர் தான் முத போட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. இப்போ அது எழுத்து சீர்திருத்தம். இன்னொன்னு இந்த தமிழர் எழுச்சி மாநாடு ஏதோ ஒன்று அண்ணல் தங்கோ வந்து 36 காலகட்டத்திலேயே போட்டிருக்காரு. இது போல பல பேர் வந்து அந்த காலகட்டத்தில் தமிழருங்கிற அரசியல் பேசியிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இவர் எப்படி அணுகுனார்? ஏற்கனவே சொன்னாங்க, அதாவது பெரியாரை பொறுத்த வரைக்கும் எந்த போராட்டத்துக்கு வந்து தான் தான் தலைவர் சொல்லுவாங்களா, மாப்பிள்ளையானா நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன், பணமாக இருந்தால் நான் தான் பணமாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் ஈவேராவோட கொள்கை. இப்போ என்னென்னா இவர் வந்து பார்ப்பனர்களை எதிர்க்கிறார். இப்போ தமிழர்கள்ட்ட ஏற்கனவே வந்து ஒரு பிராமணிய எதிர்ப்பு இருக்குல்ல, அப்போ மரமடிகள் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிராமண எதிர்ப்பை வந்து கூர்மைப்படுத்துவதற்கு ஒரு மாற்றாக சைவ மதத்தை முன்னிறுத்துகிறாங்க. இப்போ சைவ மதத்துக்கும் பிராமணிய மதத்துக்கும் சில இது இருக்குது, அதாவது பிராமணிய கலப்பு இருக்குது. அதை நீக்குவதற்காக காசுப்பிள்ளை மரமடிகள் போன்றவர்கள்லாம் ஒரு முயற்சி பண்ணி தான் அந்த சைவ மதத்தை வந்து சீர்திருத்த மதமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அப்போ தான் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, கூட்டங்களுக்கு போய் ரவுடிகளை அனுப்பி, இப்போ சைவ மதமாக நடத்தி 25 நடக்கிற மாநாட்டில் போய் அன்பே சிவம் என்றால் உன் கையில் சூழாயுதம் இருக்குது இப்படிலாம் கேட்க விடுவார் கூட்டத்தில் போய். இப்போ பிரச்சனையை வந்து மடமாற்றுவார். இவங்க என்ன நோக்கம், அது பிராமண ஆதிக்கத்திலிருந்து சைவத்தை விடுவிப்பது இவங்க நோக்கம். இப்போ பெரியா இருக்குது அப்படி ஒரு நோக்கம். ஒரு கூட்டத்தில் வந்து சென்னையில் வந்து பாலசுப்ரமணிய பக்த சபா கூட்டத்தில் வந்து மறைமடிகள் வந்து பேசுகிறார், குடலை உருகி மாலையா போட்டுருண்டா அப்படின்னு சொல்லி பேசினதாக
தீகா தொண்டர்கள் வந்து அந்த கூட்டத்தில் கேட்டதாகவும் அதை பெரியாரிடம் சொல்லவும் பெரியார் வந்து கடுமையாக விடுதலை எழுதுகிறார் குடியரசில். அப்போ வந்து இப்போ அவங்க அம்மா சொன்னாங்கள்ல வழக்கு போட போகிறேன்ட்டு சொல்லி போனார். அப்போ கியாபி விஸ்வநாதன் பேசி அப்படிலாம் வந்து அவர் பேசலை அப்படிங்கிறாரு. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் சைவம் அவங்க தெளிவாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு மாற்றம் சொல்லணும். அப்போ சைவம் வந்து பிராமணிய மதம் என்று சொன்னால் அப்போ மாற்றாக நீங்கள் ஒரு மதத்தை உருவாக்கியிருக்கணும் இல்லையா? அப்போ போராடக்கூடிய தலைவர்களை வந்து கொச்சப்படுத்துறது. அதே போல் 1940 வந்து ஒரு மாநாடு வந்து தமிழர் மத மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதுவும் இதே கோரிக்கை தான், சைவத்தை மீட்டெடுத்தல், மற்றவர்களை இணைத்து கொண்டு போராடுவது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் போராடும் போது தான் அங்கேயும் பெரியார் என்ன பண்ணுறாரு, ஆட்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு கரெக்டாக பண்ணுறாரு. இப்போ மறைமலடிகளை வந்து ஆரிய கைகூலின்லாம் திட்டி எழுதுறாரு. இப்போ இது மறைமலடிகளுக்கு நேர்ந்த அவலம். ஒரு சைவத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்துக்கு அவர் உறுதுணையாக இல்லை. 38 போராட்டத்திலையும் அவங்க நடத்தின போராட்டத்தை இவர் தலைமை தாங்கிக்கிறார். இது ஒன்று. இப்போ அண்ணல் தங்கோவை பற்றி கேட்டீங்க. அண்ணல் தங்கோவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தனித்தமிழ் இயக்க பற்றாளர், எல்லாருக்குமே பேர் வச்சு பார்ப்பார். இப்போ ஈவராட துணைவியார் இருக்கார்ல, அந்தம்மா பேர் காந்திமதி, இவர் அரசியல் மணின்னு பேர் வைக்கிறார் இவர் தான். அப்புறம் அது வந்து அப்புறம் மணியம்மைன்னு அப்புறம் பின்னாடி மாற்றிக்கிட்டார். இப்போ அவர் போன்றவர்கள்லாம் வந்து என்னென்னா பெரியார்கிட்ட வந்து பேசுகின்ற போது இவர் வந்து திராவிடத்தை வந்து கடுமையாக வந்து மறுக்கக்கூடியவர் தான் அண்ணல் தங்கோ. அப்போ அவர் வந்து 40 திருவாரூர் மாநாட்டில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருது 1941ஆம் ஆண்டு. அதுக்கு முன்னாடியே திருவாரூர் மாநாட்டில் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து தமிழர்கள் என்றும், தமிழை தாய்மொழியாக கொள்ளாத மக்களை வந்து தமிழ் மக்கள் என்றும் அழைக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் முன்வழியை கொடுக்குறாரு. அதை வந்து நிகழ்ச்சி நிரலுக்கே எடுத்துக்காம, விவாத பொருளாக்கு எடுத்துக்காம பெரியார் வந்து என்னன்னா நீங்கள் வந்து வேற மாதிரி மாற்றி சொல்லிடணும்னு சொல்லி ஒரு பரிந்துரை இவங்க கொடுத்துட்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தமிழர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்லி கொண்டால் போதுங்கிற அளவுக்கு அவர் பேசி முடிச்சார். முதல்ல அங்கே வந்து திருவாரூர் மாநாட்டிலே வந்து முட்டுக்கட்ட போகிறாரு. இப்போ நம்ம இன்னைக்கு பேசுகிறோம்ல, தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள்னு சொல்கிறோம்ல, அதை வந்து அன்னைக்கே 40 பேசியிருக்கிறாரு அண்ணல் தங்கோ. இப்போ அதுக்கு எதிராக இப்போ ஈவேரா இருந்திருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா சண்டே ஆஃபீஸர் பாலசுப்ரமணியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்தில் வந்து ஜஸ்டிஸ் கட்சிக்கு வந்து ஆங்கில பத்திரிக்கை நடத்தினவர். வடக்க ஜின்னால அதுக்கு அந்த பத்திரிகையோட தீவிர வாசகர். ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன வகையான அரசியல் நடக்குதுங்கிறது அந்த ஆங்கில பத்திரிக்கை பார்த்தா தெரிஞ்சுக்கிற காலகட்டம். அப்போ 44 வந்து அந்த சேலம் மாநாடு ஒன்று நடக்குது. சேலம் மாநாடே ஒரு கம்பக்கு ஒரு மோசடியான மாநாடு. அங்கே தான் வந்து இந்த திராவிடர் கழகம் என்ற பேர் மாற்றமே நடக்குது. அந்த மாநாட்டு இவர் என்னன்னா திருவாரூர் மாநாட்டுக்கு பிறகு இவர் வந்து எப்போ நடத்துகிறாருன்னா சேலத்தில் நடத்துகிறார் 44 தான். ஏன்னா அவர் கட்சியில் வந்து முழுமையாக வந்து சர்வாதிகாரம் பண்ணுறாரு, இவருக்கு பதிலாக வேறொருவரை தலைவராக ஆக்குவதுன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. அண்ணாதுரை உள்ளிட்டவர். இப்போ ஏற்கனவே நேரு அமைச்சரில் வந்து ஆர்கே சண்முகம் செட்டியார் இருந்தார். அவர் நல்ல ஆங்கிலம் தெரிஞ்சக்கூடியவர், டெல்லி அரசியலில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர். அப்போ அவரை தலைவராக்கலான்னு முடிவு பண்ணுகின்ற போது அது வந்து தோல்வி அடைஞ்ச போகுது. அப்போ அதுக்கு பிறகு வந்து சவுந்தரபாண்டியனாரை வந்து தலைவராக்கலாம், ஏன்னா அவரும் கொஞ்சம் பிரமுகர், அவரை ஆக்கலாம் சொல்லும்போது அங்கேயும் வந்து பெரியார் வந்து அதை ஒத்துக்கலை. அப்போ அந்த மாநாட்டை சேலத்தில் நடத்துவோம் 44 அப்படி சொல்லி முடிவு பண்ணும்போது ஒரு 2 பேர் ராமசாமி நெட்டோ அப்படி சொல்லி ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து பொறுப்பாக கொடுக்குறாங்க. அவங்க வந்து மாநாட்டை மறுக்கிறாங்க. அப்புறம் திரும்பவும் வந்து இவர் வேற ஆளை போட்டவர் இவங்களே நடத்துகிறே சொல்கிறாங்க. அந்த மாநாட்டில் என்னென்னா அந்த மாநாட்டில் முதல் அறிவிக்கும் போது வந்து பெரியார் தான் தலைமை தாங்குவார்னு அறிவிக்கிறாங்க. அப்போ கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு மாநாட்டுக்கு வந்து கொடியேற்றவரை வந்து சண்டே ஆஃபீஸர் பாலசுப்ரமணியம், மாநாட்டு திறப்பாளர் வந்து கியாபி விஸ்வநாதன் விளம்பரம் கொடுத்துறாங்க. உண்மையிலே வந்து அந்த மாநாட்டில் வந்து 2 பேருக்கு சிறப்பு செய்கிறதாக இருந்தால் அங்கே மதிக்கப்பட்டிருக்கணும். அந்த பெரியார் வந்து முதல் நாளே வந்து அண்ணாதுரை முதல் நாளே வந்துடுறாரு. அதுக்கு மறுநாள் வந்து பெரியார் வராரு அந்த மாநாட்டுக்கு. பெரிய ஆட்களை வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ எப்படி அதிமுக திமுக வந்து எப்படி நம்ம நடத்துவாங்களோ அந்த மாதிரி ரவுடிகளை சுற்றி வச்சுக்கிட்டு யாரையும் உள்ளே நுழைய விடுறது கிடையாது, பெரியார் ஆதரவாளர்களாகவே உள்ளே விடுறது. இப்போ அந்த மாதிரி நடத்தும் போது இவரை வந்து பெரியாரை வந்து ஜக்கா வண்டியில் உட்கார வைக்கிறாங்க. இவரை உட்கார வைக்கும் போது கத்துறாங்க, அவரை உட்காரக்கூடாது அப்படிங்கிறாங்க. சண்டே ஆஃபீஸர் பாலசுப்ரமணியம் வந்து கொடியேற்ற போகிறார், அவரை ஏற்றக்கூடாதுன்னு கத்துறாங்க. பெரியார் வாழ்க அப்படி சொல்லி துரோகிகள் ஒழிக அப்படின்னு தான் முழக்கம் போடுறாங்க. இது பெரியார் ஆளை வச்சு தூண்டி சரி, இது வந்து மிகப்பெரிய ஒரு அவமானமாக அவங்க பார்த்தாங்க. அதே போல் இந்த தமிழர் கழகம் என்ற பேர் வைப்பதற்கு முன்பாக முதல் நாளே வந்து அண்ணாதுரையோட அவங்க எல்லாம் பேசுகிறாங்க. சண்டே ஆஃபீஸர் பாலசுப்ரமணியன் எல்லாம் பேசும்போது இவர் சொல்கிறாரு, நம்ம வந்து பேர் மாற்றம் சொல்கிறீங்களே திராவிடர் கழகம்னு, இது எப்படி ஏற்றுக்குவாங்க, மற்ற மாநில மக்கள் இருக்காங்களே எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு கேட்கும்போது
அண்ணாதுரை வந்து கோவப்பட்டு சொல்கிறாரு, என்ன நீங்கள் வந்து ஆந்திராவிலேருந்து வந்திருக்கீங்க, யார் சண்டே ஆஃபீஸர் பாலசுப்ரமணியம், நீங்கள் போய் ஆந்திரா பகுதியில் போய் பேச வேண்டியதானே, நம்மளாம் திராவிடர்கள், திராவிட நாடு கோரிக்கைக்கு வாங்க அப்படின்னு பேச வேண்டியதானே அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறார். நெட்டோங்கிற ஒரு மலையாளி, அவர் பிரபல வழக்கறிஞர், அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கேரளாவில் போய் இதை பற்றி பேச வேண்டியதானே, நாங்கள் எங்கள் 2 பேரும் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறோம், எங்களை வந்து குறை சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அண்ணா சொன்னதாக இவர் எழுதியிருக்கிறார். திருநாவுக்கரசு வந்து நீதி கட்சி வரலாறு நூலில் வந்து இதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். இவர் தவறாக புரிஞ்சுக்கிறார். அதாவது அண்ணா வந்து இந்த திராவிட நாடு, திராவிட கழக பேர் மாற்றத்தை எதிர்த்திருக்கிறார். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய பணியை நீங்க ஏன் செய்யல, நீங்க போய் ஆந்திராவுக்கு பண்ண வேண்டியதானே. சண்டே ஆஃபீஸர் பாலசுப்ரமணியன் பிறப்பால் ஒரு தமிழர், அவர் ஆக்சுவலாக பார்த்தா நெல்லூரில் வந்து பிறந்தவர், நெல்லூர் தெலுங்கு மொழி அவருக்கு தெரியும், ஆனால் தமிழர். ஆனால் அவரை வந்து ஒரு தெலுங்கர் நினச்சிக்கிட்டு அண்ணாதுரை சொல்கிறார், நீ போய் ஆந்திராவில் போய் பண்ண வேண்டியான்னு. நேட்டோ வந்து மலையாளி, நீ போய் கேரளாவில் போய் பண்ண வேண்டியானேன்னு சொல்கிறார். சொல்வது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேர்த்தையும் குறை சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறோம், நீங்கள் செய்ய வேண்டிய பணியை செய்யாமல் எங்களையும் குறை சொல்கிறீங்க அப்படின்னு பெரியாரையும் சேர்த்துக்கிட்டு சொல்கிறார். அப்போ அவங்க வந்து ஒரு திட்டமிட்டு செய்கிறாங்க. அதே போல் இந்த நீதி கட்சியும் இந்த சுயமரியாதை இயக்கத்தையும் ஒன்றா இணைச்சிடுறாரு, பேரையும் மாற்றுறாரு. அப்போ திராவிடர் கழகம் என்று பேர் மாற்றப்பட்டால் அங்கே வந்து கடவுள் நம்பிக்கைக்கு இடம் இருக்கா, மத நம்பிக்கைக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அண்ணாதுரை சமரசப்படுத்துறாரு, அதெல்லாம் பேச மாட்டோம், கொண்டு வர மாட்டோம்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை பூரா வெளியேற்றுவதற்காக ஒரு சூழலை உருவாக்குறாங்க. ஏன்னா நீதி கட்சி தலைவர்கள் வந்து பட்டம் பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள். அப்போ என்ன சொல்லலாம், நீ பட்டத்தை போடக்கூடாது, சர்பட்டம் போடக்கூடாது, திவான் பட்டம் போடக்கூடாது, பகதூர் பட்டம் போடக்கூடாது, அந்த பதவியெல்லாம் நீக்கிறணும். அதே போல் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த பதவியெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிலாம் வந்து அந்த கொண்டு வராங்க. சரி, நீங்கள் வந்து உண்மையிலே அவர் அண்ணா என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நம்மளாம் ஜரியக்குள்ளாக்கள்னு கேள்வி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, பிரிட்டிஷுக்கு வால் பிடிப்பவர்கள் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க, அதனால தான் அதை சொல்கிறோம்னு ஒரு சமாதானப்படுத்துகிறார் அண்ணா. ஆனால் அது உண்மையாக இருந்தால் நீங்கள் அந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் போடுறீங்க, திராவிட நாடு திராவிடருக்கேன்னு தீர்மானம் போடுறீங்க. அந்த திராவிட நாடு யார் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுயேட்சையாக தனியாக இயங்க வேண்டும் என்று அவங்க தீர்மானம் போடலை, பிரிட்டிஷ் மகாராணியின் ஆட்சியின் கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறீங்க. இது முரண்பாடா இல்லையா? பிரிட்டிஷ்காரருக்கு நீங்கள் வாழா இருக்கிறீங்க, பட்டத்தை தொடங்கணும் ஒரு பக்கம் சொல்கிறது, இன்னொரு பக்கம் இந்த திராவிட நாட்டை பிரிட்டிஷுக்கு வாழா மாற்றுறது அண்ணாவோட தீர்மானம். நீங்கள் எவ்வளோ இப்படி முரண்பாடு பாருங்கள். அந்த 44 மாநாட்டில் அவ்வளோ ஒரு கம்பக்கான ஒரு மோசடியான மாநாடு. கியாப்பை விஸ்வநாதத்தையும் சண்டே ஆஃபீஸர் பாலசுப்ரமணியம் இவங்க பேசவே விடலை. இவங்க என்ன போடுவாங்கன்னா, எங்களை இப்போ கார்ல் மார்க்ஸ், தென்னாட்டு கார்ல் மார்க்ஸ்னு பெரியாரை போலந்தாருன்ட்டு குடியரசு விடுதலையில் போடுறாங்க. நமக்கு உண்மையிலே வந்து சண்டே ஆஃபீஸர் பத்திரிகையை நீங்கள் வெளியிட தயாரா? இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கீங்களா, விடுதலை அலுவலகத்தில் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு பெரியார் தொடரில் அதெல்லாம் இல்லாமையா இருக்குது. அருள் செல்வன் சொல்றாரு, சண்டே ஆஃபீஸர் பாலசுப்ரமணியன் வரலாறு எழுதிய அருள் செல்வன் ஒரு முறை சொன்னார். என்ன சொன்னார், நான் சண்டே ஆஃபீஸர் பாலசுப்ரமணியன் எழுதிய இதெல்லாம் வந்து அங்கே இருந்துச்சு, நான் போய் கேட்கும்போது வீரமணி அவர்கள் தர மறுத்து விட்டார் அப்படின்னு அவர் பதிவு பண்ணிடுறேன் என்கிட்ட சொன்னார். ஒரு மணி நான் கேட்கும்போது சொன்னார். 1926 குடியரசு இதழில் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு வந்த தன்னுடைய பேருக்கு பின்னாடி இருந்த ஜாதி பட்டத்தை நறுக்கிட்டாரு. ஜாதி பட்டம் இல்லாம அவருடைய பேரை சொல்றது மரியாதையா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாகர்கோவிலை சேர்ந்த வழக்கறிஞர் பி சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் இவருக்கு நாயக்கர் அப்படிங்கிற ஜாதி பட்டத்திற்கு பதிலாக பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்ததா சொல்லுவாங்க. மிகப்பெரிய சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி அந்த பட்டத்தை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த ஆளை பெரியார் சொல்லும் போதெல்லாம் நாயக்கரும் ஜாதி பட்டத்தை தான் சொல்றீங்க. இவர் வந்து காங்கிரஸ் அரசு இருக்கும்போது ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு, நானும் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்தவன் தான், சிறைக்கெல்லாம் சென்றிருக்கிறேன், அதனால் எனக்கு இந்த தியாகி என்று என்னை சொல்லி எனக்கு 10 ஏக்கர் நிலம் தர வேண்டும்னு அதாவது இந்த பணத்துக்காக எதுவும் பேசக்கூடியவர் தான் பெரியார். சார் அண்ணாமலை சார் பெரிய பணக்காரர், பெரியாருக்கு நெருங்கிய நண்பர். அவருடைய 60ஆம் ஆண்டு பிறந்தநாள் வருது. அதில் அவர் என்ன பண்றாரு, பிறந்த நாளில் வந்து பிராமணர்களுக்கு வந்து 60வது நாளை முன்னிட்டு என்ன பண்றாரு, 60 பசுமாடு கொடுக்குறாரு. இதை வந்து அண்ணா வந்து கேள்விப்படுறாரு, பெரியார்ட்ட போறாரு, நான் கண்டிச்சு விடுதலை எழுத போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீ உடனே எழுத ஆரம்பிச்சிரு அப்படின்னா, கண்டிச்சு எழுதி விடுதலை அச்சேற சமயத்தில் பணம் வந்துருது. கரெக்டா அண்ணாமலை அரசு இருந்து 1000 ரூபாய் அனுப்பி வச்சிடறாரு. அது 1000 ரூபாய் வச்சோன்னே நீ பாராட்டி எழுதிரு இன்னமே அப்படின்றாரு. அண்ணாதுரை என்னங்க நான் எழுதி முடிச்சதை எப்படி போடாம இருக்க முடியும்னாரு. நீ போராட்டினா போ, நான் போட்டுக்கிறேன் எழுதி அப்படின்னு சொல்லி அவரே எழுதி போட்டு விட்டாராம்.